பரிசுத்தாவியன் வரும் பொழுது ஆமென் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்வீர்கள். பரிசுத்தாவியன் வரும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷை பேசுவீர்கள். பரிசுத்தாவியன் வரும் பொழுது அங்க பிசாசுக்கு வேலை இல்லை. பரிசுத்தாவியன் வரும் பொழுது மாட்ட மந்திரக்கு வேலை இல்லை. பரிசுத்தாவியன் வரும் பொழுது எந்த மனுஷனுக்கும் அங்க இடமில்லை. தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர் உன்னை நிரப்புவார். இன்னைக்கு சபை கொடுத்த வார்த்தையை சற்று ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக நாம் அவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு நாம் தியானிக்க போகிறோம். ಇವತ್ತು ಸಭೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸೋಣ. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನೀನು ಆಶೀರ್ವಾದಕರಾಗಿರುವಿ. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. நீ கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಕರದಲ್ಲಿ அப்படியே ஆண்டவரை பாப்பீங்களா? ಹಾಗೆ ದೇವರನ್ನು ನೋಡುವೀರಾ? எல்லாரும் அப்படி பாப்பீங்களா? ಸಹ ದೇವರನ್ನು ನೋಡುವೀರಾ? அவர் பரிசுத்த, ಆತನು ಪರಿಶುದ್ಧನು. அவர் பரிசுத்த, ಆತನು ಪರಿಶುದ್ಧನು. அந்த பரிசுத்த தேவனிடத்தில் கொடுப்பீர்களா? ಆತನ ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ಕರದಲ್ಲಿ பரிசுத்த தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறபடினா ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த அசைவுக்கு நேரம் நம்மை தருவோமா? ಆ ಸಂಚರಿಸುವಿಕೆ ನೇರಾಗಿ ಕೊಡುವೀರಾ? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, வாழ்கின்ற காலமெல்லாம் நீங்க மட்டும் போதும் எனக்கு, நான் வாழ்கின்ற காலமெல்லாம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. கண்ணுக்குள்ள என்ன வச்சு கண்மணி போல காப்பவரே, கண்ணுக்குள்ள என்ன வச்சு கண்மணி போல காப்பவரே, கலங்காது என்றவரே, காலமெல்லாம் காப்பவரே, கலங்காது என்றவரே, காலமெல்லாம் காப்பவரே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, வாழ்கின்ற காலம் நீங்க மட்டும் போதும் எனக்கு. நம்முடைய வாழ்கின்ற வாழ்க்கையில ನಾವು ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ இயேசுவை மட்டும் நாம் அங்கீகரித்தால் ಯೇಸುವನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿದರೆ நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ನಮ್ಮ ಜೀವಿತವಾದ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ அவர் ಬದಲಾಗುತ್ತದೆ. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. நான் உன்னிடத்தில் வந்து ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. இயேசு உன்னிடத்தில் வர வேண்டுமானால் ಯೇಸು ನಿನ್ನ ಬಳಿ ಬರಬೇಕೆಂದರೆ நீ என்ன செய்ய வேண்டும்? ನೀನೇನು ಮಾಡಬೇಕು? ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். இயேசு உன்னிடத்தில் வந்தால் ಯೇಸು ನಿನ್ನ ಬಳಿ ಬಂದರೆ உனக்குரிய காரியம் எப்படி இருக்கும்? ನಿನ್ನ ಕಾರ್ಯವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ இயேசு ಇರುತ್ತದೆ? வந்த இடத்துல ಯೇಸು ಬಂದಂತ ಜಾಗದಲ್ಲಿ அங்க மகாபெரிய மேன்மையான ஆசீர்வாதங்கள் காத்திருக்கும். ಅಲ್ಲಿ ಮಹಾ ಮೇನ್ಮೆಯಾದ ಆಶೀರ್ವಾದವು ಕಾಯ್ತಾ ಇರುತ್ತದೆ. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನಾವು இயேசு ನೋಡಬೇಕಾದರೆ உன்னிடத்தில் வர வேண்டுமானால் ಯೇಸು ನಿನ್ನ ಹತ್ರ ಬರಬೇಕೆಂದರೆ உனக்கு முன்னே உன் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிற அடைப்புகள் விடுவிக்கப்பட வேண்டும். ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುವಂತ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದವು ಅದು ತೆಗೆಯಬರಬೇಕು. இயேசு உன்னிடத்தில் வருவதற்கு ಯೇಸು ನಿನ್ನ ಬಳಿ ಬರುವುದಕ್ಕೆ உனக்கு முன்னே அடைக்கப்பட்டிருக்கிற அடைப்புகள் ஆமென் திறக்கப்பட வேண்டும். ನಿನ್ನ ಮುಂದೆ ಮುಚ್ಚಿರುವಂತ ಅದು ತೆಗೆಯಲ್ಪಡಬೇಕು. எது உனக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதோ ಯಾವುದು ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಡೆ ಮಾಡುತ್ತದೋ அந்த தடை என்கிற கதவுகள் திறக்கப்பட வேண்டும். ಆ ತಡೆ ಎಂಬ ಬಾಗಿಲು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. இயேசுவாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನಾದ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னிடத்தில் வந்து ನಾನು ನಿನ್ನ ಬಳಿ உன்னை ಬಂದು ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದರೆ ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட வேண்டும். ಆಶೀರ್ವಾದದ ಬಾಗಿಲು ತೆಗೆಯಲ್ಪಡಬೇಕು. ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற கதவுகள் திறக்கப்பட வேண்டும். ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿರುವಂತ
ಇರುವಂತ ಬಾಗಿಲು ತೆಗೆಯಲ್ಪಡಬೇಕು. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ಇವತ್ತು ಎಷ್ಟು ಜನರ ಆಶೀರ್ವಾದಗಳು ಅದು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அது திறக்காமல் நீங்கள் எப்படிப்பட்ட வேதனையில துன்பத்தில கவலையில கண்ணீர்ல போராட்டத்தில் இருக்கிறீர்கள். ಅದು ತೆಗೆಯಕ್ಕೆ ಆಗದಿಂದ ಎಷ್ಟು ಜನ ಕಣ್ಣೀರಿಂದ ವೇದನೆ ದುಃಖದಿಂದ ಇದ್ದೀರಾ. இன்றைக்கு இயேசு உன்னிடத்தில் வருவாரானால் ಇವತ್ತು ಯೇಸು ನಿನ್ನ ಬಳಿ ಬರುತ್ತಾರೆಂದರೆ உன் ஆசீர்வாதத்தை தடை செய்து பூட்டி வைத்திருக்கிற கதவுகள் திறக்கும்படி ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮುಚ್ಚಿರುವುದನ್ನು ತೆಗೆಯುವಂತೆ நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் நம் கதவுகளை திறந்து கொடுக்க வேண்டும். ನೀವು ನಾವು ದೇವರ ಬಳಿ ನಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದುಕೊಡಬೇಕು. அதற்கு ஆதாரமாக ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும்படி ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟ ಬಾಗಿಲು ತೆಗೆಯುವುದಕ್ಕಾಗಿ இயேசுவாகிய தேவன் ಕರ್ತನಾದ உன்னடுவும் என்னடுவும் ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ நம்முடைய ಮಧ್ಯದಲ್ಲಿ சபையில் அவர் வந்திருக்கிறபடினால் ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಆತನು ಬಂದಿದ್ದರಿಂದ அவர் சொல்லும் வார்த்தையை நாம் சற்று ஆராயுமா. ಆತನು ಹೇಳಿದಂತ ಮಾತು ಸ್ವಲ್ಪ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡೋಣ. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் ಪ್ರಕಟಣೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯವು 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ನಿನಗೆ ಸ್ವಲ್ಪ ಬಲವಿದ್ದು நீ என் நாமத்தை மறுதலியாமல் ನೀನು ನನ್ನ ನಾಮವನ್ನು என் ನಿರಾಕರಿಸಿದಂತೆ வசனத்தை கைக்கொள்ளுகிறபடினாலே ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈ இதோ ಇಗೋ திறந்த வாசலை ತೆಗೆದ உனக்கு ಬಾಗಿಲನ್ನು முன்னே வைத்திருக்கிறேன், ನಿನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ಅದನ್ನು ಯಾವನು ಮುಚ್ಚುವಕ್ಕಾಗಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, எனக்குன்னு திறந்தவைகளை ನನಗಂತ ತೆಗೆದಿದ್ದವನು ஒருவனும் பூட்ட முடியாது. ಯಾವನಿಂದ ಮುಚ್ಚಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இயேசு என் நடுவே வந்து ಯೇಸು ನನ್ನ ನಡುವೆ ಬಂದು எனக்காக திறந்தவையை ನನಗೋಸ್ಕರ ತೆಗೆದಿದ್ದನು யாரு பூட்ட முடியாது. ಯಾರಿಂದ ಮುಚ್ಚಕ್ಕಾಗದಂತೆ இயேசு என் கதவை திறந்து விட்டார், ಯೇಸು ನನ್ನ ಬಾಗಿಲನ್ನು நான் ತೆಗೆದಿದ್ದಾನೆ, ஆசீர்வாதமாய் இருப்பேன். ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த வசனத்தின் முதல் பகுதியை கவனிங்க. ಈ ವಾಕ್ಯದ ಮೊದಲನೇ ಭಾಗವನ್ನು உன் ಗಮನಿಸಿ. கிரியைகள் அறிந்திருக்கிறேன், ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು நீ ತಿಳಿದಿದ್ದೇನೆ, கிறிஸ்தவனாய் இருந்து ನೀನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದು கிறிஸ்தவ மகளாய் இருந்து ಕ್ರೈಸ್ತನ ಮಗಳಾಗಿದ್ದು இவ்வளவு நாளா ಇಷ್ಟು நீ ದಿನದಿಂದ எந்த கிரியை செய்து கொண்டிருக்கிறாய்? ನೀ ಯಾವ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? கர்த்தர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ದೇವರು கிறிஸ்தவ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿ வாழ்க்கையில ಕ್ರಿಸ್ತರ நீ செய்யும் ಜೀವಿತದಲ್ಲಿ காரியங்கள் என்ன, ನೀನ್ ಮಾಡುವಂತ நீ ಕಾರ್ಯಗಳೇನು, நடக்கிற நடைமுறைகள் என்ன, ನೀನ್ ನಡೆಯುವಂತ உன் ನಡೆಗಳೇನು, பேச்சுகள் என்ன, ನಿನ್ನ உன் ಮಾತುಗಳೇನು, செயல் என்ன, ನಿನ್ನ இந்த ಕ್ರಿಯೆಗಳೇನು, வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇನು உன் ಹೇಳುತ್ತದೆ? கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳು ನಾನು ಬಲ್ಲಿದ್ದೇನೆ. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க ದೇವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ உன் கிரியை இருக்கிறதா? ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಿದೆಯಾ? கிரியைனா என்ன? ಕ್ರಿಯೆಗಳೆಂದರೆ ಏನು? ரெண்டு விதத்தில் சொல்லுகிறது. ಎರಡು ರೀತಿಯಲ್ಲಿ ஒரு ಹೇಳುತ್ತದೆ. பக்கம் நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், ಒಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಗುಣಗಳು, இன்னொரு பக்கம் சொல்லுகிறது ಇನ್ನೊಂದು ಭಾಗ ಹೇಳುತ್ತದೆ அதுக்கு மாறாய் இருக்க வேண்டிய காரியங்கள். ಅದಕ್ಕೆ ಮಾರಾಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳು. ஹalleluya. ஹalleluya. ஒருவரை தேடி போய் நன்மை செய்வது, ಒಬ್ಬನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ஒரு ಮಾಡುವುದು, தேடி போய் விசாரிப்பது, ಒಬ್ಬನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗಿ ஒரு ವಿಚಾರಿಸುವುದು, தேடி போய் அவருக்காக ஜெபிப்பது, ಒಬ್ಬರು ಹುಡುಕಿ ಹೋಗಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ இல்ல ಮಾಡುವುದು, அவங்களுக்காக ஒரு நல்ல வழியை காண்பிப்பது, ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆ ದಾರಿಯನ್ನು இப்படிப்பட்ட ತೋರಿಸುವುದು, ஒரு நல்ல பண்புகள் ಈ ಒಳ್ಳೆ ಗುಣಗಳು கர்த்தருடைய பார்வையில் நல்ல கிரியைகளாய் இருக்கிறது. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ உன்னை ಗುಣಗಳಾಗಿರುತ್ತದೆ. அழைத்தாலோ ಒಂದ್ ವೇಳೆ உதவி ಕರೆದು கேட்டாலோ ಸಹಾಯ ಕೇಳಿದರು, உன்னிடத்துல கண்ணி விட்டு அழுதாலோ ನಿನ್ನ ಬಳಿ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು அதை ಹಾಕರು, கண்டுக்காமல் நீ போவாயானால் ಅದನ್ನು ಗೊತ್ತಿದ್ರೆ ನೀವು அது ಹೋಗುವುದಾದರೆ மாறான கிரியாய் இருக்கிறது. ಅದು ಬದಲಾದಂತ ஆகவேதான் ಕ್ರಿಯೆ. கர்த்தருடைய வார்த்தை இங்க சொல்லுகிறது, ಅದನ್ನ ದೇವರ ಮಾತಿல் உன் ಹೇಳುತ್ತದೆ, கிரிகளை அறிந்திருக்கிறேன், ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು உனக்கு ತಿಳಿದಿದ್ದೇನೆ, கொஞ்சம் பலன் இருந்தும் ನಿನಗೆ ಸ್ವಲ್ಪ உன்னுடைய ಬಲವಿದ್ದು, கிரியை அறிந்திருக்கிறேன், ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳು உனக்கு ತಿಳಿದಿದ್ದೇನೆ, கொஞ்சம் பலன் சொல்றாரு. ನಿನಗೆ ಸ್ವಲ್ಪ ಬಲ நீ ಎಂಬುದು ಹೇಳಿದ್ರಲ್ಲ, கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையில ನೀನು ಕ್ರಿಸ್ತ ಜೊತೆಗೆ உன்னை ಜೀವಿತ அறியாத வர சோதனை, ನಿನಗೆ ಬರುವಂತ ಸೋದನೆ, உனக்குள்ள வருகிற பலவீனங்கள், ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವಂತ நீ ವೇದನೆಗಳು, சம்பாதிக்கிற சம்பாதனையில குறைபாடுகள், ನಿನ್ನ வருமாನದಲ್ಲಿ ಬರುವಂತ ಕಡಿಮೆಗಳು, நல்ல கணவன் நல்ல மனைவியா இருந்து திடீர்னு வருகிற பிரச்சனைகள், ಒಳ್ಳೆ ಗಂಡನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಬರುವಂತ ಜಗಳಗಳು, சடன்னு வேலை போகிற காரியங்கள், ಸಡನ್ ಆಗಿ ಹೋಗುವಂತ ಕೆಲಸಗಳು, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ಈ ರೀತಿಯಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, ಆತನು ಹೇಳುವಂತ உனக்கு ಮಾತನ್ನು ನೋಡಿ, கொஞ்சம் பலன் இருந்தும் ನಿನಗೆ ಸ್ವಲ್ಪ அதை ಬಲವಿದ್ದು, தாங்க முடியல, ಅದನ್ನು அதை ತಾಳಿಕೊಳ್ಳಲು ஏற்றுக்கொள்ள முடியல, ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அதை ಆಗುವುದಿಲ್ಲ, ಅನುಸರಿக்க முடியல, ಅದನ್ನು அதன் ಅನುಸರಿಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, வழியா நடக்க முடியல, ಅದರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. என்ன செய்வேன்? ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? என் கணவன் இருந்தும் ನನ್ನ ಗಂಡ எனக்கு ಇದ್ದು பிரயோஜனம் இல்ல, ನನಗೆ என் ಉಪಯೋಗವಿಲ್ಲ, மனைவி இருந்தும் ನನ್ನ ಹೆಂಡತಿ எனக்கு ಇದ್ದು பிரயோஜனம் இல்ல, ನನಗೆ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ, என் பிள்ளைகள் இருந்தும் ನನ್ನ ಮಕ್ಕಳಿದ್ದು எனக்கு பிரயோஜனம் இல்ல, ನನಗೆ நான் ಉಪಯೋಗವಿಲ್ಲ, கஷ்டப்பட்டு வேலை செய்றேன், ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸವನ್ನು அந்த ಮಾಡುತ್ತೇನೆ, சம்பாதனை எனக்கு சமாதானம் கொடுப்பதில்ல, ಆ ಸಂಪಾದನೆ ನನಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು நான் ಕೊಡುವುದಿಲ್ಲ, என்ன செய்வேன்? ನಾನು ಏನ್ நான் ಮಾಡಲಿ? என்ன செய்வேன் ನಾನು ಏನ್ ಮಾಡಲಿ? அப்படின்னு சொல்லுகிற அந்த கொஞ்ச
கொஞ்சம் பலன் இருந்தது, ಆಗ ಹೇಳುವಂತ ಸ್ವಲ್ಪ ಬಲವನ್ನು அதைத்தான் இங்க சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ உனக்கு ಹೇಳುತ್ತಾರೆ. கொஞ்சம் பலன் இருந்தோம், ನಿನಗೆ ಸ್ವಲ್ಪ நீ ಬಲವಿದ್ದು நாமத்தை மறியதில்லாமல், ನನ್ನ ನಾಮವನ್ನು ನಿರಾಕರಿಸಿದಂತೆ அந்த இடத்துல தான் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ கணவனை குறித்து பெருமையாய் பேசுவது, ಗಂಡನ ಕುರಿತು ಹೆಮ್ಮೆಯಾಗಿ மனைவி குறித்து ಮಾತನಾಡುವುದು, பெருமையாய் பேசுவது, ಹೆಂಡತಿ ಕುರಿತು ಹೆಮ್ಮೆಯಾಗಿ இல்லாத இடத்துல ಮಾತನಾಡುವುದು, ಇಲ್ಲದಂತ இருப்பது ಸ್ಥಳದಲ್ಲಿ போலவே சந்தோஷமா இருப்பது. ಇರುವಂತೆ ಸಂತೋಷವಾಗಿರುವುದು. கர்த்தர் இருக்கிறார், ದೇವರಿದ್ದಾರೆ, ஆண்டவர் இருக்கிறார், ದೇವರಿದ್ದಾರೆ, எங்க ஊழியக்காரர் இருக்காங்க, ನನ್ನ சபை ಸೇವಕರಿದ್ದಾರೆ, இருக்கு, ಸಭೆ ಇದೆ, எனக்காக ஜெபிப்பாங்க, ನನಗೋಸ್ಕರ நான் ಪ್ರಾರ್ಥನೆ இன்னைக்கு ಮಾಡುತ್ತಾರೆ, இல்ல, நாளைக்கு ஜெயிப்பேன், ನಾನು ಇವತ್ತಿಲ್ಲ ನಾಳೆ ಗೆಲ್ಲುತ್ತೇನೆ. என்னுடைய வேதனையும் ನನ್ನ ವೇದನೆಯು, என்னுடைய சங்கடத்தையும் ನನ್ನ என் ಸಂಕಲ್ಪವು, குறைபாடும் ನನ್ನ ಕೊರತೆಗಳು நிச்சயமா ಖಂಡಿತವಾಗಲೇ இயேசு மாற்றுவாரு, ದೇವರು ಬದಲಾಗುತ್ತಾರೆ, இயேசு மாற்றுவாரு ನನ್ನ ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ அப்படின்னு சொல்லி ಹಾಗಂತ ಹೇಳಿ அங்க சொல்றாரு. நீ ಅಲ್ಲಿ என் நாமத்தை மறுதலியாமல் ನನ್ನ ನಾಮವನ್ನು ನಿರಾಕರಿಸದಂತೆ என் வசனத்தை கை கொண்டபடினா, ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈಕೊಂಡದ್ರಿಂದ வசனம் என்ன சொல்லுகிறது? ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? நேத்து ஒரு தாய் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, ಇಲ್ಲಿ ಒಂದು ತಾಯಿ ಹೇಳ್ತಾ என் ಇದ್ದಾರೆ, கணவன் வீட்டுக்கு வந்தாரா, ನನ್ನ ಗಂಡ முகத்தை ಮನೆಗೆ கழுவினாரா, ಮುಖವನ್ನು போய் ತೊಳೆದ್ರಾ? உட்கார்ந்து கொள்வார், போய் ಕುತ್ಕೊಳ್ತಾರೆ. வேதத்தை எடுத்துருவார், ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು அவர் பாட்டு ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. படிச்சுட்டு இருப்பாரு, ಅವ್ರ ಪ್ರಕಾರ ಓದ್ತಾ மத்தத ಇದ್ದಾರೆ, பத்தி யோசிக்க மாட்டார். ಅವರು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவருக்கு ஒவ்வொரு நிமிடமும் ಅವರು ಒಂದೊಂದು ಕ್ಷಣ பைபிள் தான். ಸತ್ಯ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர், ಇವತ್ತು ಎಷ್ಟು எத்தனை பேர் ಜನ மாதம் பிறந்து இன்னைக்கு 5வது நாள், ಇವತ್ತು 5ನೇ ದಿನವು, ஆமென். எத்தனை பேர் பைபிள் எடுத்து வாசித்து இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಓದಿದ್ದೀರಾ? எத்தனை நேரம் பைபிள் வாசித்து இருக்கீங்க? ಎಷ್ಟು ಸಮಯ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ್ದೀರಾ? 1ஆம் தேதி சபைக்கு வந்து போய் பைபிள் வீட்ல வச்சதுதான். 1ನೇ ತಾರೀಕು ಸಭೆಗೆ ಬಂದು ಬೈಬಲ್ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೆ. இன்னைக்கு காலையில வரும்போது சபைக்கு பைபிள் எடுத்து வர்றோம். ಇವತ್ತು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಬೈಬಲ್ವನ್ನು அது ತೆಗೆದು ஒரு சிலர் எடுத்து வர்றதில்ல, ಅದೊಂದು ಕೆಲವು ಜನ ಎತ್ಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ. மொபைல் மட்டும் போதும். ಮೊಬೈಲ್ ಸಾಕು. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್, ಆಮೆನ್. பட்டயம் உன்னை பாதுகாக்கும். ಈ ಖಡ್ಗವು ನಿನ್ನನ್ನು ಕಾಯುತ್ತದೆ. பட்டயம் என்றால் கர்த்தருடைய வேதம். ಖಡ್ಗವು ಎಂದರೆ ಕರ್ತರ ವಾಕ್ಯವು, நீ ವೇದವು. பட்டயத்தை சுமக்க சுமக்க ಈ ಖಡ್ಗವು ನೀನು ಹೊಂದುತ್ತಾ உன்னை ಹೊಂದುತ್ತಾ கர்த்தர் சுமப்பார். ನಿನ್ನ ದೇವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. நீ மொபைலை திறந்து பார்க்கிறது உனக்கு வேடிக்கையா வேதனையா இருக்கும், ನೀನು ಮೊಬೈಲ್ ತೆಗೆದು ನೋಡೋದು ನಿನಗೆ ವೇದನೆಯಾಗಿ ಅದು இப்ப ಇರುತ್ತದೆ. சந்தோஷமா இருக்கும். ಇವಾಗ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. ஆனா பின்பு வேதனையா இருக்கும். ಆ ನಂತರ ನಿಮಗೆ ಅದು ஆனா இப்ப ವೇದನೆಯಾಗಿರುತ್ತದೆ. நீ வேதத்தை படிக்கும்போது ಇವಾಗ ನೀವು ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அது உனக்கு வழிகாட்டுறதா இருக்கும். ಅದು ನಿನಗೆ ದಾರಿ ತೋರಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சத்தமிட்டு ಶಬ್ದವಾಗಿ, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಮಾತನಾಡಿರಿ. ஹalலேலூயா. ஹalleluya. தேவன் எல்லாவற்றுக்கும் சிறந்தவராய் இருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅದು ದೊಂದಲವರಾಗಿದ್ದಾರೆ. வானத்தையும் பூமியும் படைத்தவர், ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು அவர் ಮಾಡಿದವರು. சொல்லாக அவர் கட்டளையிட்டா நிற்கும். ಆತನು ಹೇಳಿದ್ರೆ ಆಜ್ಞೆ ಆಗುತ್ತದೆ, ಆತನು ಹೇಳಿದ್ರೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா, ஆமென். ಆಮೆನ್. இப்ப வேதத்தின் அடிப்படையில ಈ ಸತ್ಯ ವಾಕ್ಯ ದಾರಿಯಲ್ಲಿ இன்னைக்கு பார்த்தா 5 நாள் ஆகுது, ಇವತ್ತು ನೋಡಿ 5 ದಿನ வேதத்தை ಆಗಿದೆ. திறந்தவங்க யாருமே இல்ல. ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದಿರೋರು நான் ಯಾರು? வேதத்தை படிச்சு தினமும் 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ನಾ ದಿನವೂ 2-3 ವಾಕ್ಯ ಓದುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. வெறும் மொபைலே கதியா இருக்காதீங்க. ಬರೀ ಮೊಬೈಲೇ ಗತಿ ಎಂಬ ಇರಬಾರದು. சத்தியம் தான் உங்களுக்கு வழிகாட்டும். ಸತ್ಯವೇ ನಿಮಗೆ ದಾರಿ ತೋರಿಸುತ್ತದೆ. சத்தியம் தான் உங்களுக்கு சகலத்தையும் செய்து முடிக்கும். ಸತ್ಯವೇ ಸಕಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತದೆ. சத்தியம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ಸತ್ಯವೇ ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ಒಂದು ಮನುಷ್ಯರ ಜೀವಿತದಲ್ಲಿ பணமும் பதவியும் வந்துட்டா ಹಣವು ಪದವಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ அந்த மனுஷனுடைய கண்கள் ಆ ಮನುಷ್ಯರ ಕಣ್ಣುಗಳು பார்வை குறைவாக இருக்கும். அது எப்படியா நீங்க கேட்கலாம்? ಅದು ಹೇಗಯ್ಯ ಅಂತ ನೀವು ஒரு ಕೇಳಬಹುದು. மனுஷன் ಒಂದು பணம் ಮನುಷ್ಯನು இல்லாம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ಹಣ ಇಲ್ಲದಂತೆ ಇರುವುದಾದರೆ பணம் வந்துருச்சு இப்போ, ಹಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು இல்ல வேலை இல்லாத இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ಕೆಲಸ ಇಲ್ಲ நல்ல வேலை வந்துருச்சு, ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು இல்ல ಬಂದಿದೆ, ஏதோ ஒரு பொறுப்பு இல்லாம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ಯಾವುದೋ ಒಂದು ಅಧಿಕಾರ ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ಅಧಿಕಾರವು ಅವರಿಗೆ அவங்களுக்கு ಬಂದಿದೆ, பார்வை போயிடும், ಅವರಿಗೆ ದೃಷ್ಟಿ ಹೋಗುತ್ತದೆ, பார்வை வராது. ಅವರಿಗೆ ದೃಷ್ಟಿ அது ಬರುವುದಿಲ್ಲ. எப்படியான்னு கேக்குறீங்களா? ಅದು ಹೇಗಯ್ಯ ಅಂತ ಕೇಳ್ತೀರಾ? பிரியமானவர்களே, ಹೌದು ಪ್ರಿಯವಾದವರೇ, பணம் வந்துட்டா ಹಣ ಬಂದ್ಬಿಟ್ರೆ மத்தவனை மதிக்க மாட்டான். ಬೇರೆ ನಮ್ಮನ್ನು ಮರ್ಯಾದೆ ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென்.
ಆಮೆನ್. பணமோ பதவியோ நல்ல சம்பாத்தியமோ வந்துட்டா ನಮಗೆ ಹಣವು ಅಧಿಕಾರ ಒಳ್ಳೆ ಸಂಪಾದನೆ மற்றவளை பார்ப்பதற்கு கண்ணு வராது. ನೋಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ அதை தான் ஒரு பக்தன் சொல்லுகிறார். ಅದಲ್ಲೇ ಭಕ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, பணமும் பதவியும் மனுஷனுக்கு வந்தா ಹಣವು ಅಧಿಕಾರ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಬಂದು அவன் ಬಿಟ್ಟರೆ பார்வையற்றவனாய் மாறி விடுகிறான். ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದವನಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾನೆ. ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾல பாருங்க, ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನೋಡಿರಿ, அவன் கஷ்டத்தை போய் சொல்லுவான், ಅವನ ಕಷ್ಟವನ್ನು அவன் வேதனை போய் சொல்லுவான், ಅವನ ವೇದನೆ ಹೇಳುತ್ತಾನೆ, அவனை பத்தி சொல்லிட்டே இருப்பான். ಅವನ ಕುರಿತು ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க, ಯಾವುದೋ ಒಂದು ಸಹಾಯ ஏதாவது ಮಾಡಿ, ஒண்ணு செய்யுங்க, ಏನಾದರೂ ನನಗೆ எனக்கு ಮಾಡಿ, வழிகாட்டுங்க, ನನಗೆ ದಾರಿ ತೋರಿಸಿ, இப்படிலாம் ஏதாவது பண்ணுவான். ಹೀಗೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ಒಂದು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா பணமா பதவி வந்துட்டா ಆದ್ರೆ ಅವರು ಹಣವು ಅಧಿಕಾರವು ಬಂದು ಬಿಟ್ಟರೆ யாரிடத்துல அவன் உதவி கேட்டானோ, ಯಾರತ್ರ ಅವರು ಸಹಾಯ யார் ಕೇಳಿದರೋ, அவங்களுக்கு உதவி செய்தாங்களோ, ಯಾರು ಅವರಿಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿದರೋ, அல்லது யார் வழிகாட்டுறாங்களோ ಅವ್ರಿಗೆ ಯಾರು ದಾರಿ அவங்களுக்கு ತೋರಿಸುತ್ತಾರೋ அந்த பணம் வந்து கண்ணை மறைச்சிரும், ಅವ್ರಿಗೆ ಹಣ ಬಂದು ಕಣ್ಣನ್ನು அந்த ಮುಚ್ಚುತ್ತದೆ, பதவி வந்து கண்ணை மறைச்சிரும். ಆ ಅಧಿಕಾರ ಬಂದು ಅವರ ಕಣ್ಣನ್ನು நான் ಮುಚ್ಚುತ್ತದೆ. எதுக்கு அவங்க கிட்ட போகணும், ನಾನು ಯಾಕೆ ಇವ್ರ ಬಳಿ நான் எதுக்கு ಹೋಗಬೇಕು, இவங்களை பின்தொடரணும், ನಾನು ಯಾಕೆ ಇವ್ರ நான் ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು, எதுக்கு இவங்களை தேடணும், ನಾನು ಯಾಕೆ ಇವರನ್ನು எனக்கு ಹುಡುಕಬೇಕು, போதுமென்று இருக்கு, ನನಗೆ ಸಾಕು எனக்கு இது ಎಂಬುದಾಗಿರುತ್ತದೆ. சரி ನನಗೆ ಇದನ್ನೇ ಸರಿ அப்படின்னு சொல்லி ಹಾಗಾಗಿ அந்த ಹೇಳಿ கண் அப்படியே மறைச்சிரும். ಅವರ ಕಣ್ಣು ಹಾಗೆ அதை தான் ಮರೆಯಾಗುತ್ತದೆ. பக்தன் சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ಭಕ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ஆனா ದೇವಜನರೇ, நீங்க சத்தியத்துக்குள்ள நீங்க போகும்போது ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ சத்தியத்துக்குரிய தகப்பன் உங்களுக்கு சரியான காரியங்களை செய்வார். ಸತ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ತಂದೆ ನಿಮಗೆ ಸರಿಯಾದ ದಾರಿಯನ್ನು அதனால தான் ತೋರಿಸುತ್ತಾರೆ. இங்க சொல்லுகிறது, ಅದನ್ನೇ உன் ಹೇಳುತ್ತದೆ, கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஆமென், ஹalleluya, ஆமென். ஹalleluya. படிங்களேன், ಓದಿರಿ, உன் கிரியை அறிந்திருக்கிறேன், கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கண்டு கை கொண்டபடினால். ஹalleluya. அப்ப வசனத்தை நீ கை கொள்ளும் பொழுது ಆಗ ವಾಕ್ಯವನ್ನು ನೀನು ಕೈಕೊಳ್ಳುವಾಗ எந்த பலவீனம் வந்தாலும் சரி, ಯಾವ ಬಲಹೀನತೆ மன ಬಂದರೂ ரீதியான ಸರಿ, எந்த பலவீனம் வந்தாலும் சரி, ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ರೀತಿಯಾಗಿ ಯಾವ ಕಾರ್ಯ ಬಂದರೂ சரீர ಸರಿ, பிரகாரமான எந்த பலவீனம் வந்தாலும் சரி, ಶರೀರ ಪ್ರಕಾರವಾದ ಯಾವ ಕಾರ್ಯ ಬಂದರೂ யார் ಸರಿ, உன்னை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் சரி, ಯಾರು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದಿಲ್ಲೋ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ யார் உனக்கு கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும் சரி, ಯಾರು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರೋ ಸರಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸರಿ, வசனத்துக்குரிய தகப்பனாகிய கர்த்தர் ವಚನಕ್ಕೆ ತಂದೆಯಾದ ಕರ್ತನು உனக்குன்னு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உன்னை விட்டு நீக்கி போட மாட்டார். ನಿನಗಂತ ಇಟ್ಟಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅವರು அதனால ತೆಗೆದು தான் இதோ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ, அங்க ஒரு ஸ்டாப் வைக்கிறார், இதோ ಒಂದು ಸ್ಟಾಪ್ ಇಡ್ತಾರೆ, ಇಗೋ திறந்த வாசலை ತೆಗೆದ ಬಾಗಿಲನ್ನು உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ನಿನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. யார் நிமித்தம் உன் வாசல் அடைக்கப்பட்டதோ, ಯಾವ ನಿಮಿತ್ತ ನಿಮ್ಮ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದೆಯೋ, எதனால் உன் வாசல் அடைக்கப்பட்டதோ, ಯಾವುದು ನಿನ್ನ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದೆಯೋ, எப்படி அடைக்கப்பட்டதோ, ಯಾವ ರೀತಿಯಾದ ಮುಚ್ಚಿದೆಯೋ, எந்த காரணத்தினால் அடைக்கப்பட்டதோ, ಯಾವ ಕಾರಣದಿಂದ ಅದು ಮುಚ್ಚಿದೆಯೋ, அந்த அடைக்கப்பட்ட வாசலை ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ உனக்காக நான் திறப்பேன். ನಿನ್ನಗೋಸ್ಕರ ನಾನು ತೆಗಿತೇನೆ. சும்மா உட்கார்ந்திருக்க, கரை தட்டி ஒரு ஆண்டவருக்கு நன்றி ಸುಮ್ಮನೆ ಆಗ சொல்லுங்க. ಕುಳಿತು ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ, ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென். உனக்காக திறந்திருக்கிற வாசல் ನಿನಗಾಗಿ ತೆಗೆದಿರುವಂತ ಬಾಗಿಲು நீ இப்படியே ஒண்ணு இல்லாம கிடப்பதற்காக அல்ல, ಈಗ ಏನು ಇಲ್ಲದವಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಲ್ಲ, இன்னொருத்தர போய் கை நீட்டி நிற்பதற்கு அல்ல, ಇನ್ನೊಬ್ಬರ ಬಳಿ ಕೈ ಕಟ್ಕೊಂಡು நீ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಲ್ಲ, தினமா அழுது 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 ஆமே அப்படியே கிடப்பதற்காக அல்ல, ನೀನು ಯಾವಾಗಲೂ ಅತ್ತ ಅತ್ತ ಹಾಗೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ಆಗ ದೇವರು நான் ಹೇಳ್ತಾರೆ, உன்னிடத்துல வந்த நோக்கம் என்ன, ನಾನು ನಿನ್ನ ಬಳಿ ಬಂದ ದೃಷ್ಟಿಯನ್ನು அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து ಮುಚ್ಚಿದಂತ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದು உன்னை ஆசீர்வதிப்பதற்கு. ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ಓ ತೆಗೆದ ಬಾಗಿಲನ್ನು அது ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, ஒருவனும் இனி அடைக்க முடியாது, ಅದು ಯಾವನಿಂದ அது ಮುಚ್ಚಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, ஒருவனும் இனி பூட்ட முடியாது. ಯಾವನಿಂದ ಅದು ಮುಚ್ಚಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அவர் திறந்தவர் தான், ಆತನು ತೆಗೆದವರು அதை ತೆಗೆದವರು, யாரால் அடைக்க முடியாது. ಅದು ಯಾರಿಂದ அடைப்பவரும் ಮುಚ್ಚಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. பூட்டவரும் இயேசுவாகிய கர்த்தர் ஒருவரே. ಮುಚ್ಚುವುದು ತೆಗೆಯುವುದು ಕರ್ತನಿಂದ ಒಬ್ಬರೇ. அதற்கு முதல் படி என்ன, ಅದಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಮೆಟ್ಟು உன் ಏನು? வாசல் திறக்கப்பட வேண்டுமானால், ನಿನ್ನ ಬಾಗಿಲು ತೆಗೆಯಲ್ಪಡಬೇಕಂದ್ರೆ, இயேசு உன்னிடத்து வந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ಯೇಸು ನಿನ್ನ ಬಳಿ ಬಂದು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಂದ್ರೆ, முதல் கர்த்தர் சொல்லுகிறார், ಮೊದಲನಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, விசுவாசத்தின் கதவு திறக்கப்பட வேண்டும். ನಂಬಿಕೆಯ ಬಾಗಿಲು ತೆಗೆಯಲ್ಪಡಬೇಕು. முதல் உன்னுடைய விசுவாச கதவு திறக்கப்படணும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯ ಬಾಗಿಲು ತೆಗೆಯಲ್ಪಡಬೇಕು. அப்போஸ்தலர் 14:27 வசனம் சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 14:27 ವಾಕ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ 14ನೇ ಅಧ್ಯಾಯವು 27 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது 27ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். ಅಲ್ಲಿ ದೇವರಾದ ಕರ್ತನು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya.
சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿರಿ. ஆமென். உன்னை புறஜாதிகளுக்கு மத்தியில, ನಿನ್ನ ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ, உன்னை வேதனைப்படுத்துங்க மத்தியில, ನಿನ್ನ ವೇದನೆ ಪಡಿಸಿದಂತ ಜನರ உன்னை ಮಧ್ಯದಲ್ಲಿ, துக்கப்படுத்துங்க மத்தியில, ನಿನ್ನ ದುಃಖ ಪಡಿಸಿದಂತ உன்னை ಜನರ அளவச்சுங்க மத்தியில, ನಿನ್ನ ಅಳುವಿಕೆ ಮಾಡಿದಂತ கர்த்தர் ಜನರಲ್ಲಿ சொல்றார், விசுவாசத்தின் கதவை திறந்திருக்கிறேன் என்று சொல்லி. ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಂಬಿಕೆಯ ಬಾಗಿಲನ್ನು இதோ இதோ என்று சொல்லுகிறார். ತೆಗೆದಿಗೋ ಎಂಬುದಾಗಿ இதோ உனக்கு முன் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ನಿನ್ನ ಮುಂದೆ ತೆಗೆದ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. இன்று உன் விசுவாசத்தை ஆமென் கர்த்தருக்குள் பெரிதுபடுத்துவாயாக. ಇವತ್ತು ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ದೇವರ ಒಳಗೆ ಹೆಚ್ಚಿಸುವುದಾದರೆ விசுவாசத்தின் கதவு உனக்கு திறக்கப்பட வேண்டும். ನಂಬಿಕೆಯ ಬಾಗಿಲು ನಿನಗೆ அப்பதான் ತೆಗೆಯಲ್ಪಡಬೇಕು. உன் ஆசீர்வாதம் உன்மேல் வரும். ಆವಾಗಲೇ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಮೇಲೆ உன் ಬರುತ್ತದೆ. கதவு திறக்காவிட்டால் ನಿನ್ನ ಬಾಗಿಲು ತೆಗಲಿಲ್ಲ எப்படி ಅಂದರೆ அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்? ಹೇಗೆ ದೇವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ? விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் சொல்றார். ನಂಬಿಕೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವೆಂಬುದಾಗಿ நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு குடும்பத்தை அடிக்கடி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ಆವಾಗ ಒಂದು ಕುಟುಂಬ ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. இங்க விசுவாச கதவை திறக்கும்படி ಇಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯ ಬಾಗಿಲು கர்த்தர் ತೆಗೆಯುವಂತೆ ஒரு அற்புதத்தை செய்கிறத பாருங்க. ದೇವರು ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದನ್ನು ನೋಡಿರಿ. நீங்க யோவான் 11ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ಯೋಹಾನ್ 11ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ தேவன் நேசித்த ஒரு குடும்பத்துக்குள்ள ದೇವರ ಪ್ರೀತಿ ஒரு மரணம் நடந்து விடுகிறது. ಒಂದು ಮರಣವು ಸಂಭವಿಸಿದೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ಹೇಳಿ ಶಬ್ದವಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ஆமென். வியாதி இருக்கும்போதும் அங்கே ஆள் அனுப்பப்படுகிறது, செய்தி சொல்லப்படுகிறது. ರೋಗ ಇರುವಾಗಲೂ ಅಲ್ಲಿ ಹಾಲನ್ನು ಕಳಿಸುತ್ತಾರೆ, ಸುದ್ದಿಯನ್ನು மரணம் ಹೇಳುತ್ತಾರೆ. ஆன பிறகும் செய்தி சொல்லப்படுகிறது. ಸತ್ತು ಹೋದ ಮೇಲೆನೂ ಸುದ್ದಿಯನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா இந்த செய்தி கேட்ட ஆண்டவர் ಆದ್ರೆ ಈ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿದಂತ ದೇವರು 4 நாளுக்கு பின்பாக வருகிறார். 4 ದಿನ ನಂತರ ಬರುತ್ತಾರೆ. ஹalleluya. 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 அப்ப இங்க 2 பெண்மணிகள் ಇಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಹೆಂಗಸರು ஓடி வந்து அவருடைய பாதத்துல நின்னு ಓಡಿ ಬಂದು ಆತನ ಪಾದದಲ್ಲಿ கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಅಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நீர் இங்க இருந்திருப்பீரானால் ನೀವು ಇಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ನನ್ನ ಸಹೋದರನು ತೀರಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இன்று சொல்லுகிற காரியங்கள் நமக்குள் இப்படிதான் இருக்கிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ இயேசுவே நீர் என்னோட தானே இருக்கிறே, ಯೇಸುವೇ ನೀವು ನಮ್ಮ ಸಂಗಡ ತಾನೇ நீ ಇದ್ದೀರಾ? இருந்தீர்னா எனக்கு இப்படி நடக்குது, ನೀವು ಇರುವುದಾದ್ರೆ ಯಾಕೆ ನನಗೆ ಈ நீர் ರೀತಿ என் ನಡೆದಿದೆ? பக்கத்துல இல்லையா, ನೀವು ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲವಾ? உங்களுடைய கண் என்ன பார்க்கலையா, ನಿಮ್ಮ ಕಣ್ಣಿನ என் ನೋಡಿಲ್ಲ, வேதனையை பார்க்கலையா, ನನ್ನ ವೇದನೆ ನೋಡಿಲ್ಲವಾ? நான் அழுகிறத பார்க்கலையா, ನಾನು ಅಳುವುದು நான் ನೋಡಿಲ್ಲವಾ? கஷ்டப்படுறத பார்க்கலையா, ನನ್ನ ಕಷ್ಟ ಪಡೋದು நான் துக்கப்படுறத ನೋಡಿಲ್ಲವಾ? பார்க்கலையா, ನಾನು ದುಃಖ ಪಡಿಸೋದು இப்படி ನೋಡಿಲ್ಲವಾ? ஆண்டவரை பல கேள்விகள்லாம் கேட்கிறோம். ಈ ರೀತಿಯಾದ ಹಲವಾದ ಪ್ರಶ್ನೆ ದೇವರ ಬಳಿ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஆமென். இதே போலதான் இந்த மார்த்தாள் மரியாளும் ಇದೇ ಪ್ರಕಾರವೇ ಮಾರ್ತಾಳ ಮರಿಯಾಳು இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். ಯೇಸು ಬಳಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. 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 ஆமென். அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு, ಅವರು ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ, அவர்கள் அழுகிற அழுகைக்கு ಅಳುವಂತ ಅಳುವಿಗೆ இயேசு ஆவியில கலங்கி ಯೇಸು ಆತ್ಮದಲ್ಲಿ அவர் துக்கப்பட்டு ಅವರು ದುಃಖಪಟ್ಟು கண்ணீர் விட்டு ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು லாசருவை எங்க வைத்திருக்கிறீர் என்று கேட்கிறார். ಲಾಜರನ್ನು ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ அந்த ಕೇಳುತ್ತಾರೆ. கல்லை புரட்டுங்க. ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದಾಕಿರಿ. அப்படினா என்ன? ಆ ಗಂದ್ರೆ அவன் வைத்திருக்கிற அந்த கல்லறைக்குள்ள வைத்திருக்கிறதை அறிந்து ಅವನನ್ನು ಮಶಾನಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವುದನ್ನು ತಿಳಿದ அங்க ஒரு கதவு பூட்டப்பட்டு இருக்கிற அந்த கதவை திறக்கும்படி ಅಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆಯುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவராகிய இயேசு அங்கே மார்த்தாள மரியாளை பார்த்து சொல்லுகிறார். ಕರ್ತನಾದ ದೇವರು ಮಾರ್ತಾಳ ಮರಿಯಲ್ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அவன் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? ಅವನು ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? ஹalleluya. அவன் வைத்திருக்கிற அந்த கல் என்கிற கதவை திறங்கள். ಅವನನ್ನು ಇಟ್ಟಿರುವಂತ ಬಾಗಿಲೆಂಬ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದಾಕಿ. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு என்ன செய்தி வந்தாலும் சரி, ಇವತ್ತು ಏನೇ ಸುದ್ದಿ என்ன ಬಂದರೂ ಸರಿ, தீர்க்கதரிசி வந்தாலும் சரி, ಯಾವ ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಬಂದರೂ எப்படிப்பட்ட ಸರಿ, சத்தியம் கேட்டாலும் சரி, ಯಾವ ರೀತಿ ಸತ್ಯವನ್ನು நம்முடைய ಕೇಳಿದರೂ ಸರಿ, இருதயம் என்கிற இந்த கல் உடைவதே இல்லை. ನಮ್ಮ ಹೃದಯ ಎಂಬ ಕಲ್ಲು ಒಡೆಯುವುದಿಲ್ಲ. அது கல்லை போலவே தான் இருக்கும். ನಾವು ಬಂಡೆಯಾಗೇ இந்த ಇರುತ್ತೇವೆ. இருதயம் கல்லாக இருக்கும். ನಮ್ಮ ಹೃದಯ ಒಂದು ಬಂಡೆಯಾಗಿ ಇರುತ್ತದೆ. இன்னொரு மேல கர்சனை வராது, ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ನಮಗೆ ಕರುಣೆ இன்னொரு ಬರುವುದಿಲ್ಲ, மேல பாசம் வராது, ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ இன்னொரு ಬರುವುದಿಲ್ಲ, மேல அன்பு வராது, ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ಮಮತೆ இன்னொரு ಬರುವುದಿಲ್ಲ, மேல நேசிப்பு வராது. ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ அவங்க ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. படுற கஷ்டத்துக்குள்ளதான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. ಅವರು ಪಡುವಂತ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಅವರು ಹೋಗುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? ದೇವರು ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? அந்த கல் என்கிற கதவை திறங்கள். ಆ ಬಾಗಿಲೆಂಬ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು அங்கே அந்த பெண்மணி சொல்லுகிறாள், ಅಲ್ಲಿ ಆ ಹೆಂಗಸು ஆண்டவரೇ, ಹೇಳುತ್ತಾರೆ, ದೇವರೇ, அந்த கல்லை திறந்தால், ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದರೆ, அதை எடுத்தால் ಅದನ್ನು அது ಎತ್ತಿದರೆ நாருமே என்று சொல்லுகிறார். ವಾಸನೆ ಹೊಡಿ
அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತ விசுவாச நமக்குள் குறையா இருப்பதினால் ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಡಿಮೆಯಾಗಿ நாட்டமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ವಾಸನೆ ಓಡುವಂತ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. மற்ற மனுஷனுங்க முன்னால போய் கை நீட்டிக்கிட்டு இருக்கிறோம். ಬೇರೆ ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ಕೈ ಚಾಚಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இவன் கொடுப்பானா அவன் கொடுப்பானான்னு எதிர்பார்க்கிறோம். ಇವನು ಕೊಡುತ್ತಾನೆ ಅವನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬ ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ. ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் எங்களை பார்த்து சொல்றாங்க, ಎಷ್ಟು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுக்கு என்னய்யா ನಿಮಗೆ ಏನಯ್ಯ, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் உங்க கையில இருக்கிறா, ಎಷ್ಟು ಕೋಟಿ ಆಧಿಪತಿ ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, நான் உங்களை ஏமாத்த நான் வரவில்லை, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಏಮಾರಿಸೋದಕ್ಕೆ எவ்வளவு பெரிய பணக்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಹಣವಂತ ನನಗೆ ಗೊತ್ತು, அவங்க வீட்டுக்கு அழைத்தா கூட ಅವರ ಮನೆಗೆ ಕರೆದರೂ அவங்க ಸಹ கொடுக்கிற காணிக்கை வாங்குறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், ಅವರು ಕೊಡುವಂತ ಕಾಣಿಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನಾನು ಜಾಗ வேண்டாம்னு ಕೊಡುವುದಿಲ್ಲ, சொல்லுவேன். ಬೇಡ ಅಂತ ಹೇಳುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. அவங்க போய் எனக்கு இதை செய் இதை கொடுன்னு நான் கேட்கறதை விரும்புவதில்லை. ಅವರ ಬಳಿ ಅದನ್ನು ಕೊಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஏன் ஆண்டவர் எனக்கு கதவை திறப்பா. ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ಬಾಗಿಲನ್ನು அப்படிதான் ತೆಗೆದಿದ್ದಾರೆ. இத்தனை வருஷ காலமா நாங்க ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇಷ್ಟು ವರ್ಷ ಕಾಲ ನಾನು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஏமாற்றணும்னு நினைச்சா இன்னைக்கு எனக்கு எத்தனை வீடு இருக்கலாம், ನಾನು ಏಮಾರಿಸಬೇಕಂದ್ರೆ ಇವತ್ತು ಎಷ್ಟು நல்ல ಮನೆಗಳು ಇರುತ್ತವೆ, ಕಾರುಗಳು இருக்கலாம், ಅನೇಕ ಕಾರುಗಳು நல்ல ಇರುತ್ತವೆ, வசதியா இருக்கலாம். ಒಳ್ಳೆ ಸಂಭ್ರಮವಾಗಿ உங்க முன்னால் நான் இப்படி வந்து நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಈ ರೀತಿ ನಿಲ್ಲುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ஆனா ನನಗೆ ಇರಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன். ಅದೇ ದೇವರಿಗೆ ನಾನು எது ಭಯಪಡುತ್ತೇನೆ. செய்தாலும் கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ನಾನು ಏನೇ ಮಾಡಿದ್ರೆ ದೇವರಿಗೆ ಲೆಕ್ಕವನ್ನು ಕೊಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இங்க கர்த்தர் சொல்றாரு, ಇಲ್ಲಿ ದೇವರು அந்த கல் என்கிற கதவை திறங்கள். ಆ ಕಲ್ಲೆಂಬ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದಾಕಿರಿ. உடனே இந்த பெண்மணி சொல்றா, ತಕ್ಷಣ ಹೆಂಗಸು ಹೇಳುತ್ತಾಳೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, அந்த கல்லை எடுத்தா நாறுமே, ಆ ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದ್ರೆ 4 நாளாச்சு. 4 ದಿನ ಆಯ್ತು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அப்பதான் கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, ಆವಾಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ நீ ಒಂದು ಮಾತು, விசுவாசித்த தேவ மகிமை காண்பாய். ನೀ ನಂಬುವುದಾದ ದೇವರ நீ ಮಹಿಮೆಯನ್ನು விசுவாசித்த ನೋಡುವೆ. தேவ மகிமை காண்பாய். ನೀ ನಂಬುವುದಾದ್ರೆ உன் ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು விசுவாசத்தை ನೋಡುವೆ. கர்த்தருக்கு பிரியம். ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವು. நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ ನೀನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಂಬುತ್ತೀಯೋ அப்படியே நடக்கும். ಅದೇ ಪ್ರಕಾರವೇ ನಡೀತದೆ. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವು. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. விசுவாசிக்கிறவனுக்கு ನಂಬಿಕೆ எல்லாம் ಉಳ್ಳವರಿಗೆ கூடும். ಎಲ್ಲವೂ உன் ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. விசுவாசம் செத்த விசுவாசமா இருக்க கூடாது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಸೆತ್ತದಾಗಿರಬಾರದು. அடுத்த மேல விசுவாசம் வைக்க கூடாது. ಬೇರೆಯವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬಾರದು. இன்னொருத்தர் மேல விசுவாசம் வைக்க கூடாது. ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬಾರದು. உன் விசுவாசம் வேதத்தை கொடுத்து கர்த்தர் மேல இருக்கணும். ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಕುರಿತು ದೇವರ ಮೇಲೆ ಇಡಬೇಕು. அவர் வந்துட்டா போது எனக்கு ஆகவே ஆகாது. ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು, ಆಗவே ಆಗೋದಿಲ್ಲ. அவர் வந்துட்டா, ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ஹalleluya, ஹalleluya, அவர் வந்தா இயேசு வருவார். ಆತನು ಬಂದ್ರೆ ಯೇಸು ಬರುತ್ತಾರೆ. அவர் வரும்போது அவர் மட்டும் வர மாட்டார், ಅವರು ಬರುವಾಗ ಆತನು ಮಾತ್ರ அவரோடு கூட ಬರುವುದಿಲ್ಲ. இயேசு வருவார். ಅವರ ಜೊತೆಗೆ ಯೇಸು எங்க ಬರುತ್ತಾರೆ. ஊழியக்கார் வந்தா எனக்கு ஒரு அற்புதம் சொல்றீங்கல்ல, ನನ್ನ ಸೇವಕರು ಬಂದ ನನಗೆ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಹೇಳುತ್ತೀರಲ್ಲ. ஊழியக்கார் வந்தா இல்ல, ಸೇವಕರು ಬಂದ ஊழியக்காருக்குள்ள இருக்கிற இயேசு வந்தா உங்களுக்கு ಸೇವಕರ அற்புதம். ಜೊತೆಗಿರುವಂತ ದೇವರು ಬಂದ್ರೆ ಅದ್ಭುತವು. ஹalleluya. ஹalleluya. நேற்று ஒரு பயணமா நாங்க போய் கொண்டு இருக்கிறோம். ನಿನ್ನೆ ಒಂದು ಪ್ರಯಾಣವಾಗಿ ನಾವು ಹೋಗಿದ್ದೀವಿ. திடீர்னு பார்த்தா ದಿಢೀರಂತ ನೋಡಿದರೆ என் மனசுல ஆவியானவர் பேசுறாரு, ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ நீ ಆತ್ಮನು இந்த வீட்டுக்கு போ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அப்படின்னு சொல்றாரு. ನಿನ್ನ ಮನೆಗೆ ಹೋಗು நான் ಎಂಬುದಾಗಿ. சொல்ல, ஆண்டவரே நான் சொல்லாம எப்படி போகுது, ದೇವರನ್ನು ಹೇಳಿದೆ ಹೇಗೆ ಹೋಗುವುದು, இன்னொரு நாள் போலாமே. ಇನ್ನೊಂದು ದಿನ ಹೋಗೋಣ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆனாலும் மனசு பேசி இல்ல போன்னு சொல்லி ನನ್ನ ಮನಸ್ಸು ಮಾತನಾಡ್ತದೆ ಹೋಗು ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ. நான் அந்த வீட்டுக்கு போன நான் போகவே இல்லை. ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ನಾನು நான் ಹೋಗಲಿಲ್ಲ. போகிறது வேற வீட்டுக்கு போறதுக்காக போறேன். ನಾನು ಬೇರೆ ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗ್ಬೇಕಾಗಿ ಹೋಗಿದ್ದೆ. வேற ஒரு ஊழியக்காரை பார்ப்பதுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ಬೇರೆ ಒಂದು ಸೇವಕ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ஆனா ಹೋಗಿದ್ದೆ. கர்த்தர் பேச நீ போன்னு சொல்லி ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ ಹೋಗು நான் அந்த ಹೋಗು. வீட்டுக்கு போனா ಆ ಮನೆಗೆ ಹೋಗಿದರೆ டோர் பூட்டப்பட்டிருக்கிறது. ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದೆ. வாசல் நின்னு சொல்றேன், ಬಾಗಿಲಿಂದ ಹೇಳ್ತೇನೆ, என்னத்துக்கு இங்க கொண்டு வந்தீங்க, ಏನಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಕರ್ತಂದಿದ್ದೀರಾ, கதவு பூட்டி இருக்கு, என்னைய அங்க கொண்டு வந்தீங்க. ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿದೆ ಏನಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ஹalleluya. ಬಂದಿದ್ದೀರಾ. அந்த வீட்டுக்கு உரிமையான மகன் வருகிறாய் இப்போ. ಆ ಮನೆಗೆ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರು ಬಂದಿದ್ದಾರೆ. அந்த தம்பி சொல்ல, தம்பி நான் போறேன்பா, ತಮ್ಮ ನಾನು ಹೋಗುತ್ತೀನಪ್ಪ, உன்னை பார்த்துட்டேன்னா சந்தோஷம் ನಿನ್ನೆ ನೋಡ್ಬಿಟ್ನಲ್ಲ ಸಂತೋಷವು. சொல்லிட்டு வந்து இல்ல பரவாயில்ல, ಇಲ್ಲ ಪರವಾಗಿಲ್ಲ, இந்தா இத வச்சுக்கொண்டு வாக்குத்தத்தத்தை கையில கொடுத்துட்டு ವಾಗ್ದಾನವು ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು இப்ப புறப்படுறேன். ನಾನು ಹೊರಟು தம்பி ಬರುತ್ತೇನೆ. சொல்றா, ಆವಾಗ ಹೇಳ್ತಾನೆ, ஒரு என்னுடைய அங்கிள் வராரு, அண்ணன் வராரு, அவருக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. ನನ್ನ ಅಣ್ಣ ಬರುತ್ತಾನೆ, ಅವರಿಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗಿರಿ. சரி வா, உனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றேன். ಸರ್ ನಿನಗೆ ಫಸ್ಟ್ ಪ್ರಾರ್ಥನೆ அப்படி ಮಾಡ್ತೇನೆ. பிரேயர் பண்ண போகும்போது ಆವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ அங்கே இன்னும் 3 பேர் வந்து நிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಇನ್ನ 3 ಜನ அந்த 3 ಬಂದಿದ್ದಾರೆ. பேர் இவருக்கு சேர்த்து 4 பேரா பிரேயர் பண்ணியாச்சு. ಇವರಿಗೂ ಸೇರಿ 4ಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஜெபம் ಮಾಡಿದ್ದೇನೆ. பண்ணி முடிச்ச உடனே ಪ್ರಾರ್ಥನೆ அந்த ಮಾಡಿ பெண்மணி சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா, ಆ ಹೆಂಗಸು ಹೇಳುವಂತ ಮಾತು இது போதும் எங்களுக்கு, ಇದು ಸಾಕು ನಮಗೆ, இது போதும் எங்களுக்கு, ಇದು ಸಾಕು ನಮಗೆ, எங்களுக்கு வழி தெரியல, ನಮಗೆ ದಾರಿ பாதை தெரியல, ನಮಗೆ ದಾರಿ என்ன ಗೊತ್ತಿಲ್ಲ, பண்ணுவோன்னு தெரியாம இருந்தோம். ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. எத்தனை
எவ்வளவு நாள் உங்களை பார்க்கணும் இருந்தோம். ಎಷ್ಟು ನಿಮ್ಮ ನೋಡಬೇಕು நீங்க வந்தா இயேசு உங்க கூட வருவார்னு நான் நம்பிக்கை இருந்துச்சு. ನೀವು ಬಂದ್ರೆ ಯೇಸು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಬರ್ತಾರೆ. எங்க வீட்ல ஒரு அற்புதம் நடக்கும் நாங்க நினைச்சிருந்தோம். ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ. இன்னைக்கு காலையில நாங்க குடும்பமாய் ஹாஸ்பிடலுக்கு போகும்போது ಬೆಳಗ್ಗೆ ಕುಟುಂಬ ಸಮೇತವಾಗಿ அழுதுகொண்டே போனேன். ஓ என் வீட்டுக்கு எந்த ஊழியக்காரர் வர மாட்டாரா? ನಮ್ಮ ಮನೆಗೆ ಯಾವ ಸೇವಕರು என் கணவனுக்கு ஜெபம் பண்ண மாட்டாரா? ಗಂಡನಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ என் வேண்டுதலை கர்த்தர் கேட்க மாட்டாரா? ವಿಜ್ಞಾಪನೆ ಕೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவரே ದೇವರೇ இப்படி ரோடெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ಈಗ ರೋಡಲ್ಲಿ ಅಳುತ್ತಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டுட்டா. ನನ್ನ ದೇವನ அதனால தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆ ತಂದಿದ್ದಾರೆ. உங்க ஜெபம் எங்களுக்கு நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்யும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಖಂಡಿತ ನಮಗೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. நாங்க விசுவாசிக்கிறோம். ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. இனி எங்களுக்கு ஒரு நல்லது பிறக்கும். ನಮಗೆ ಇನ್ಮೇಲೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು இனி என்ன நடந்தாலும் சரி ಇನ್ನು ಏನು ನಡೆದರೂ ಸರಿ ஆண்டவர் செய்றார் என்று நாங்க நம்புகிறோம் என்று சொல்லி ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த சகோதரியுடைய கண்ணீர் ஆனந்தமாய் பொங்கி வழிகிறது. ಆ ಸಹೋದರಿಯ ಕಣ್ಣೀರು ಒಂದು ಸಂತೋಷವಾಗಿ ಅದು ಉಕ್ಕಿ நான் அவளுக்கு ಬರುವುದಾಗಿತ್ತು. ஆறுதலையும் சமாதானம் சொல்லி ஜெபித்து வந்து ನಾನು விட்டேன். ಅವರಿಗೆ ಸಂತೋಷವು ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ அப்படி ಮುಗಿಸಿ ಬಂದೆ. போயிட்டு இருக்கும்போது ನಾನು ಹೋಗುತ್ತಾ ಇರುವಾಗಲೇ ஆண்டவர் கிட்ட கேக்குறேன், ஆண்டவரே ದೇವರ ಬಳಿ ಕೇಳ್ತೆ, ದೇವರೇ எதுக்கு ஆண்டவரே அங்க கொண்டு போனீங்க? ಏನಕ್ಕೆ ದೇವರೇ ಅಲ್ಲಿ ಕರ್ತಂದಿದ್ದೀರಾ? நான் அந்த வீட்டுக்குள்ள காலையே வைக்கலையே. ನಾವು ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಕಾಲೇ ಇಡಲಿಲ್ಲವೇ? அப்பதான் அவர் சொல்றாரு, ಆವಾಗ ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, அப்பா உன் கண்ணை திறந்து பாருன்னா. ನಿನ್ನ ಕಣ್ಣು ತೆಗೆದು ನೋಡಿ அங்க ಎಂಬುದಾಗಿ. பார்த்தா ನಾವು ಕಣ್ಣು ತೆಗೆದು நாலா ನೋಡಿದರೆ பக்கம் மரண தூதர்கள் நின்னு கொண்டு இருக்கிறார்கள். 4 ದಿಕ್ಕು ಮರಣ ದೂತ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஏதோ ஒரு மரணம் அந்த குடும்பங்களுக்கு நடக்க போகிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಮರಣವ ಕುಟುಂಬಕ್ಕೆ அந்த ಸಂಭವಿಸಿದೆ. மரண தூதனை துரத்துவதற்கு தான் கர்த்தர் அங்க கொண்டு போய் ಆ இருக்கிறார். ಮರಣ ದೂತನ್ನು ಓಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನ ಕರ್ತಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். ಏನು ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ உனக்கு ಕೇಳಿದೆ. முன்னால கண்ணீர் வடிச்ச அந்த பெண்மணியை பாரு. ನಿನ್ನ ಮುಂದೆ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟ ಹೆಂಗಸನ್ನ ನೋಡು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ உனக்கு ದೇವಜನರೇ, விரோதமா ஏதோ ஒன்று நடக்கிறதா? ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವುದೋ ಒಂದು ನಡೀತಾ நீ ಇದೆಯಾ? ஆசீர்வாதத்துல குறையா இருக்கிறாயா? ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಆಗಿದೆಯಾ? கர்த்தர் உன் கதவை திறக்க விரும்பும் பொழுது ದೇವರು ನಿನ್ನ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆ ಇಷ್ಟಪಡುವಾಗ உன் விசுவாச கதவை திறந்து கொடு. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯ ಬಾಗಿಲು ತೆಗೆದುಕೊಡು. அப்பொழுது உனக்கு இடராய் இருக்கிற காரியங்களை அவர் ஜெயமாக்குவார். ಆವಾಗ ನಿನಗೆ ಅಡ್ಡಗ ಇರುವಂತ ಕಾರ್ಯ ಅದನ್ನು ಜಯವಾಗಿ உன் ಬದಲಾಗುತ್ತದೆ. மனவேதனை எடுத்து போடுவார். ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ವೇದನೆ உன் ತೆಗೆದುಹಾಕುತ್ತಾರೆ. துக்கம் மாறும். ನಿನ್ನ ದುಃಖವು உன் ಬದಲಾಗುತ್ತದೆ. கவலை உன்னை விட்டு போகும். ನಿನ್ನ ಚಿಂತೆ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. உனக்கு முன்ன இருக்கிற லாக் எல்லாம் உடைச்சிருவாரு. ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರೋ ಬೀಗಗಳ ಒಡೆದು ಹಾಕುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஏதோ அந்த குடும்பத்துக்கு ஒரு சம்திங் நடக்க போகிறது. ಯಾವುದೋ ಒಂದು ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ಶಕ್ತಿ ನಡೆಯಲಿಕ್ಕೆ முன்னக்கூட்டி அந்த தாயுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ನಿನ್ನ ನಿಟ್ಟ ಆ ತಾಯಿಯ ನೆನಪನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. அதற்கு ஊழியக்காரனை போக வேண்டிய இடத்தை விட்டு போகக்கூடாத இடத்துக்கு கொண்டு போகிறார். ಅದಕ್ಕೆ ಸೇವಕನು ಹೋಗಬೇಕು ಜಾಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕು. சில நேரம் நீங்க நினைப்பீங்க, ಕೆಲವು ಸಮಯ என் வீட்டுக்கு ஊழியக்காரர் வரலையே, ನನ್ನ ಮನೆಗೆ ಸೇವಕರು எங்கேயோ ಬರಲಿಲ್ಲವೇ? போறாரு. ಇಲ್ಲಿ ಬ್ಯಾಕ್ ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இப்ப சொல்ற இனிமேலும் சொல்லுவேன், ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ತೀನಿ, ಇನ್ನು ಮುಂದೆ நான் சாப்பாட்டுக்கு பணத்துக்கு ஓடுகிற ஆள் அல்ல. ನಾನು ಊಟಕ್ಕೂ ಹಣಕ್ಕೂ ಓಡುವಂತ ಆಳಲ್ಲ. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு மட்டும் தான் ஓடுகிற ஆளு. ದೇವರು ಹೇಳುವಂತ ಮಾತಕ್ಕೆ நீ ಮಾತ್ರ எத்தனை ಓಡುವಂತ. நாள் காத்திருந்தால் சரி, ನೀವು ಎಷ್ಟು ದಿನ ಕಾಯ್ದು ஆண்டவர் சொன்னதான் உன் வீட்டு கதவுக்கு முன்னால வந்து நிக்க முடியும். ದೇವರು ಹೇಳಿದ ನಿನ್ನ ಮುಂದೆ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அவர் சொல்லாம வந்து ஆசா எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கிறியா? ಅವ್ರು ಹೇಳ್ದೆ ಅಂತ ಬಂದು, ಆಸಾ ಹೇಗಿದೆಯಮ್ಮ, ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ஆண்டவர் உன் வீட்டுக்கு போ சொன்னார். ದೇವ್ರು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗ ಕೇಳಿದ್ರು. நேத்து தான் வாங்கிட்டு வந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போ சொன்னார். ನೆನ್ನೆನೆ ತಕ್ಕೊಂಬಂದು ಹಣವು ನಿನ್ನ ಬಳಿ ಇಸ್ಕೊಂತ ಹೇಳಿದರು. ஹalleluya. ஹalleluya. அவங்க அப்பா நேத்து வாங்கிட்டு வந்தது இவருக்கு எப்படி தெரியும்? ஆமா, ಹೌದಪ್ಪ, ನೆನೆ ಇಸ್ಕೊಂಬಂದು ಇವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ரெகுலரா இவங்க எப்ப சம்பளம் வாங்கினா அவங்களுக்கு தெரியும். ಇವ್ರಿಗೆ ಯಾವಾಗ ಸಂಬಳ ಬರ್ತದೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். உங்ககிட்ட வந்து போய் சொல்லி அந்த பிள்ளையை அழுது வச்சு அந்த பிள்ளை கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் நான் கம்பீரமா இருந்தா எனக்கு பின்னால ஒரு சம்பவத்தை கர்த்தர் நடத்திடுவார். ನಿನ್ನ ಹತ್ರ ಸುಳ್ಳು ಹೇಳಿ ನಿನ್ನ ಹಣವನ್ನು ತಕೊಂಡು ಹೋಗಿ ನನ್ನ ಇಷ್ಟಕ್ಕೆ ನಾನು ಖರ್ಚು ಮಾಡಿ கொஞ்ச நாள் வேணா சந்தோஷமா இருக்கலாம், ಸ್ವಲ್ಪ ದಿನ ಮಾತ್ರ ಸಂತೋಷವಾಗಿ அடுத்து அந்த சந்தோஷம் மாறாயிரும். ಆ ನಂತರ ಸಂತೋಷ ಬದಲಾಗುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. உங்க விசுவாச கதவை திறங்க. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಬಾಗಿಲನ್ನು கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು நீ ಹೇಳುತ್ತಾರೆ, விசுவாசித்தா தேவனுடைய மகிமை விளங்கும். ನೀನು ನಂಬುವುದಾದ ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆ ಆಗುತ್ತದೆ. ஹalleluya. நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ನೀನು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವಿ. தன்னை அந்த பெண்மணிக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு பாருங்க. ತಕ್ಷಣ ಆ ಹೆಂಗಸು ಒಳಗೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಬಂದಿತ್ತು. ஆமென். ಆಮೆನ್. அந்த விசுவாசம் அளவிட முடியாதது. ಆ ನಂಬಿಕೆ ಅದು ಅಳತೆಗೆ ತಕ್ಕದಂತಾಗಿತ್ತು. இந்த யோவான் 11:40 நீங்க பார்க்கும் பொழுது ಯೋಹಾನ 11:40 ನೀನು ನೋಡುವಾಗ அங்கே
தெளிவா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವೆ ಎಂಬುದಾಗಿ நான் உனக்கு சொல்லவில்லையா? ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿಲ್ಲವೇ? அப்ப நான் முன்னையே என்ன செஞ்சிருக்கிறார்? ಹಾಗಂದ್ರೆ ನಿನ್ನನ್ನು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? ஹalleluya. சொல்லியிருக்காரா இல்லையா? ಮುಂದೆನೇ சொல்லுங்க சொல்லுங்க. ಆತನು அங்கே ಹೇಳಿದ್ದಾನೆ. 11ஆம் அதிகாரத்துல 23 நானே உயிர்த்தெழுந்தும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹalleluya. ನನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ உங்களுக்கு எத்தனை முறை சத்தியம் வந்திருக்கிறது? ನಿಮ್ಮ ಬಳಿ ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು உன்னை ಬಂದಿದೆ. விசுவாசி விசுவாசின்னு எத்தனை முறை கர்த்தர் பேசியிருக்கிறார்? ನೀವು ನಂಬು ಎಷ್ಟು ಸಾರಿ ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ? ஆமென். ஹalleluya. ஹalleluya. கடந்த 2 வருஷமா ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ಕಳೆದ 2 ವರ್ಷಕ್ಕೆ ದೇವರು ಅವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ ஒரு இடத்தை வாங்கிருவ, ನೀನು ಒಂದು ಮನೆಯನ್ನು ஒரு இடம் உனக்கு வந்துரும், ಒಂದು ಜಾಗ ஒரு ನಿನಗೆ கார் ಬರುತ್ತದೆ, உனக்கு வந்துரும். ಒಂದು ಮನೆ ನಿನಗೆ ಬರುತ್ತದೆ. ஆனா உங்க விசுவாசம் எப்படி? ಆದ್ರೆ ಅವರ ನಂಬಿಕೆ ஆண்டவர் சொன்ன விசுவாசத்தை நீங்க எப்படி பிடிச்சிருக்கீங்க? ದೇವರು ಹೇಳಿದಂತ ನಂಬಿಕೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. இன்னும் யார் பின்னாலே சுத்திக்கிட்டு இருக்கு, இங்க கம்மியா கிடைக்குமா அங்க கம்மியா கிடைக்குமா, இருந்த பணம் எல்லாம் எங்க போயிடுச்சு? பாத்ரூமுக்கு போயிடுச்சு. ಇನ್ನು ಯಾರಿಂದ ತಿರುಗಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕಡಿಮೆ ஹalleluya. ಸಿಕ್ಕುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ சொல்லுங்க. ஹalleluya. விசுவாசத்தை நீ சரியாய் பின்பற்றவில்லை, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಸರಿಯಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸುವುದಿಲ್ಲ, விசுவாசத்துக்குரிய தகப்பனை சரியா நீ பிடிக்கவில்லை, ನಂಬಿಕೆಯಾದ ತಂದೆಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, விசுவாசம் உன் இருதயத்துக்குள்ள வந்து அமரவில்லை. ನಂಬಿಕೆ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. 2 வருஷம் ஆச்சு ஒரு வீட்டுக்கு, சபை குடும்பத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு 2 ವರ್ಷ ಆಯ್ತು ಒಂದು ಸಭೆ ಕುಟುಂಬಕ್ಕೆ, இன்னும் இடமும் வரல, காரும் வரல. ಇನ್ನ ಜಾಗವೂ ಇಲ್ಲ, ಕಾರು ಇಲ್ಲ. ஆனா ಆದರೆ பாஸ்டர் திக்குதரிசனமா சொன்னாரு, ಸೇವಕರು ಪ್ರವಾದಿ ஐயா சொன்னாரு. ಅಯ್ಯನವರು ಹೇಳಿದ್ರಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஐயா சொல்வதில்லை, ஐயாவுடைய வாயில கர்த்தர் சொல்வது. ಅಯ್ಯ ಹೇಳುವುದಿಲ್ಲ, ಅಯ್ಯನಿಂದ ಬಾಯಿನ ದೇವರು அதை நீ எந்த விதத்தில் அங்கீகரித்து இருக்கிறாய்? ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂಗೀಕರಿಸುತ್ತೀರಾ? இன்னும் உன் சரீரத்தையும் உன் குடும்பத்தின் பிள்ளைகளையும் உன் வீட்டையும் பார்த்து கடனையும் பார்த்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிற. ಇನ್ನು ನಿನ್ನ ಶರೀರವು ನಿನ್ನ ಕುಟುಂಬವು ನೋಡಿ ಹಾಗೆ ಹಾಗೆ ಓಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஹalleluya. சொல்லுங்க. ஆமென். ಆಮೆನ್. நீ விசுவாசிக்கணும், அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ನೀನ್ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ಕರ್ತವ್ಯ கர்த்தர் ಇಲ್ಲ. என் நாவினால் உனக்கு சொல்ல வச்சா ನನ್ನ ನಾಲಿಗೆ ದೇವರು ನಿನಗೆ ಹೇಳುವಂತೆ ಮಾಡಿದರು. உன் விசுவாசம் அவ்வளவுதான். ನೀನು ಅಷ್ಟೇ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ಆಮೆನ್. அதான் தான் பக்தன் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಈ ರೀತಿಯ ಭಕ್ತರು ಹೇಳ್ತಾರೆ, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை கலங்காது. ஹalleluya. முதல் படி கர்த்தர் சொல்லுகிறது, ಮೊದಲನೇ ಮೆಟ್ಟು ದೇವರು ಹೇಳುವುದು, உன் விசுவாச கதவை தர. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆ. ஹalleluya. ಹalleluya. இந்த பெண்மணி அந்த விசுவாசத்தின் கதவை திறந்தார்கள். ಈ ಹೆಂಗಸು ಆ ನಂಬಿಕೆಯ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದರು. மரித்தவன் உயிரோடு எழுந்து வந்தான். ಸತ್ತವನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೊಳಿ. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமை வரும் பொழுது, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಬರುವಾಗ, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன் என்பதை ಇಗೋ ತೆಗೆದ ಬಾಗಿಲು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದನ್ನು அறிந்து நீ விசுவாசிப்பாயானா ಅದನ್ನು ತಿಳಿದು ನಂಬಿಕೆ ಇಡುವುದಾದರೆ கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ஹalleluya. ಮಾಡುತ್ತಾರೆ. ಹalleluya. இரண்டாவது ஒரு காரியம், ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯವು, ஹalleluya. ಹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க. சுவிசேஷத்தின் கதவை திறக்க வேண்டும். ಸುವಾರ್ತೆಯ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆಯಬೇಕು. முதல் சொல்றாரு, ಮೊದಲನೇದು ಹೇಳುತ್ತಾರೆ, விசுவாசத்தின் கதவை திற. ನಂಬಿಕೆಯ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்போது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ಆವಾಗ ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ இரண்டாவது என்ன பண்றாரு, ಎರಡನೇದಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, சுவிசேஷத்தின் கதவை நீ திறன்றார். ಸುವಿಶೇಷವನ್ನ ಭಾಗವನ್ನು நீ ತೆಗಿ. அப்படி திறப்பாயானால் ಆಗ ತೆಗೆಯುವುದಾದರೆ நீ ஆசீர்வாதமாய் இருப்பேன்றார். ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿ. ஹalleluya. ಹalleluya. மார்க் 16:15 நீங்க பார்க்கும் பொழுது, ಮಾರ್ಕ್ 14:15 ನೋಡುವಾಗ, நீ ஆசீர்வாதமாய் இராது இருப்பதற்கு காரணம் என்னன்னா, ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇದ್ದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ, சபையில உனக்கு ஒரு செய்தி வருதுன்னா ಸಭೆ ನಿನಗೆ ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ அந்த ಅಂದರೆ, அந்த செய்தியை சபையில விட்டு போயிடுற. ಆ ಸುದ್ದಿ ಸಭೆಯಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೀಯಾ? உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருதுன்னா ನಿನಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವು அத ಬರುತ್ತದೆ ಅಂದರೆ, மொபைல்ல பாக்குறேன்னா ಅದನ್ನ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ அத ನೋಡ್ತೀಯಾ மொபைல்லே ಅಂದರೆ, விட்டுடுற. ಅದು ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೀಯಾ? ஹalleluya. ಹalleluya. உனக்கு வருகிற செய்தியை ನಿನಗೆ ಬರುವಂತ ಸುದ್ದಿಯನ್ನು நீ போய் மற்றவங்கிட்ட நீ போய் சொல்றது இல்ல. ನೀನು ಬೇರೆ ಬಳಿ ಹೋಗಿ ಅದನ್ನು ஒரு ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆமென் சொல்லுங்களேன். ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳುವಿರಾ? ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya.
உனக்கு வருகிற செய்திய ನಿನಗೆ ಬರುವಂತ ಸಂದೇಶವು உன் பக்கத்து வீட்டுக்காரட்ட போய் சொல்றியா? ನಿನ್ನ ಪಕ್ಕದ ಮನೆಗೆ ಹೋಗಿ இல்ல உன் கணவன் வரல சபைக்கு, ನಿನ್ನ ಗಂಡ ಸಭೆಗೆ உன் கணவன்கிட்ட போய் சொல்றியா? ನಿನ್ನ ಗಂಡನಿಗೆ ಹೇಳಿದ್ಯಾ? இல்ல உன் பிள்ளைங்க வரல உன் பிள்ளைகிட்ட சொல்றியா? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಬರಲಿಲ್ಲ ಅವರಿಗೆ ಹೋಗಿ இல்ல உன் மனைவி வரலையே போய் சொல்றியா? ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಬರಲಿಲ್ಲ ಅವರಿಗೆ ಹೋಗಿ இல்ல உன் வேலைதரத்துல போய் சொல்றியா? ನಿನ್ನ ಕೆಲಸ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳಿದ್ಯಾ? சொல்றது இல்ல. ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆனா இங்க என்ன சொல்றாரு? ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, நீ போய் என்ன செய்ய? ನೀನು ಹೋಗಿ ಏನು ಮಾಡು, என் வார்த்தை நீ பிரசங்கமாய் சுவிசேஷம் சொல்லு. ನನ್ನ ಮಾತು ಪ್ರಸಂಗವಾಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ஹalleluya சொல்லுங்க. ಹೇಳಿರಿ நீ ஹalleluya. சொல்ல போகும்போது பல தடைகள் வந்தே வரும், ನೀನು ಹೇಳಕ್ಕೆ ಹೋಗುವ ಹಲವಾರು ತಡೆಗಳು போராட்டங்கள் வரும், ವೇದನೆಗಳು பிரச்சனைகள் வரும். ಸಮಸ್ಯೆಗಳು ஆனா ಬರುತ್ತವೆ. கர்த்தர் ಆದರೆ ಕರ್ತನು உனக்குன்னு திறந்ததை கனமாக கொடுப்பார். ನಿನಗಂತ ತೆರೆದಿದ್ದನ್ನು ಗಣವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். 12 ವಾಕ್ಯವನ್ನು அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? 2 கொரிந்தியர் 2:12 படியுங்கள். 2 ಕೊರಿಂಥ 2:12 சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற கதவை கர்த்தர் உனக்கு திறந்திருக்கிறார். ಸುವಿಶೇಷವನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಂತ ಬಾಗಿಲನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ஆமென் ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். கடந்த 2 வாரத்துக்கு முன்னால ஒரு தாய் பேசி இருக்கும்போது சொல்றாங்க, ಕಳೆದ 2 ವಾರಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ತಾಯಿ ಮಾತನಾಡುವಾಗ நான் சொல்றேன் நீங்க கூட பாஸ்டர்மா தான் அப்படின்னு. ನೀವು ಕೂಡ ಸೇವಕರಮ್ಮ. ஐயா அப்படியே ஆகட்டும்பா, ಅಯ್ಯೋ ಹಾಗೆ ಆಗಲಿ, நான் ஊழியம் செய்யறேன்னு ஆசைப்படுறேன்பா. ನಾನು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், ಇವತ್ತು ಯವನ நடுத்தரமான ಮಕ್ಕಳು, கணவன் மனைவிகள், ಗಂಡ ಹೆಂಡತಿ, எத்தனை பேர் நீங்க பட்டம் பெற்று இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೀನು ಪಟ್ಟವನ್ನು சர்டிபிகேட் கொண்டு போய் உங்க வீட்டுல அழகா லாக்ல வச்சு பூட்டி அழகா வச்சிருக்கிறீங்களே. ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಬೀಗ ಹಾಕಿ ಸುಂದರವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ. நீங்க பெற்ற பட்டத்தை கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறீங்க? ನೀವು ಪಟ್ಟವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ பீராக்குள்ள பூட்டிட்டு ಬೀರ ಒಳಗಡೆ ಬೀಗ சுகமா இருக்கிறீங்க. ಸುಖವಾಗಿ கஷ்டம் கஷ்டம்னா எப்படி கஷ்டம் இல்லாம இருக்கும்? ಕಷ್ಟ ಅಂದ್ರೆ ಹೇಗೆ ಕಷ್ಟ வேதனை வேதனை எப்படி வேதனை இல்லாம இருக்கும்? ವೇದನೆ ಅಂದ್ರೆ ಹೇಗೆ ವೇದನೆಯಾದಾಗ ಇರುತ್ತದೆ? எப்படி உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும்? ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை சுவிசேஷத்தை மற்றவருக்கு சொல்லுகிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಭಾನುವಾರ ಸದ್ಯವನ್ನು சரி, ಸಭೆಯಲ್ಲಿ ಗೆಳೆಯರು அதையாவது விடாயா. பாஸ்டர் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தினமும் ஒரு வசனத்தை அனுப்புகிறார், ಸೇವಕ ದಿನನಿತ್ಯ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ஒரு ಕಳಿಸುತ್ತಾರೆ, ஷார்ட் மெசேஜ் போடுகிறார். ಶಾರ್ಟ್ ಮೆಸೇಜ್ ಅನ್ನು நீ அதை ಕಳಿಸುತ್ತಾರೆ. பார்த்து இன்னொருத்தருக்கு அனுப்புறியா? ನೀನು ಅದನ್ನ ನೋಡಿ ಬೇರೆಯವರಿಗೆ ಕಳಿಸುತ್ತೀಯಾ? ஹalleluya ஹalleluya. வேற ஏதாவது புருஷனை பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா அதை போய் ஏமா இப்படி ஒரு ஸ்டோரி வந்துச்சுமான்னு சொல்லுவோம். ಗಂಡನ ಬಳಿ ಬೇರೆ ಏನೋ ಸುದ್ದಿ ಬಂದ್ರೆ ಅಮ್ಮ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಂದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಬೇರೆ ಕಳಿಸುತ್ತೀವಿ. ஹalleluya வேற கதைகளை நம்ம பேசுகிறோமே, ಬೇರೆ ಕಥೆಗಳು ನಾವು ಮಾತನಾಡ್ತೀವಲ್ಲ, சுவிசேஷத்தின் கதவை உங்களால திறக்க முடிகிறதா? ವಾರ್ತೆ ಸಾರುವಂತ ಬಾಗಿಲು ನಿಮ್ಮನ್ನು ತೆರೆಯಕ್ಕಾಗುತ್ತದಾ? பயம் பயம் நான் எப்படி போய் சொல்லுவேன், நான் எப்படி போய் சொல்லுவேன்? ನಾನು ಯಾವಾಗ ಹೋಗಿ ಹೇಳಲಿ? ஹalleluya ஹalleluya. நேத்து பாருங்க ஒரு ரோட்ல வந்துகிட்டு இருக்கிறோம். ನಿನ್ನೆ ರೋಡಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆமென். வேற கொள்கை உள்ளவங்க, ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವವರು, இவ்வளவு பெரிய தடிமானம் உள்ள புத்தகங்கள் ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪುಸ್ತಕಗಳು ரோட்ல நிக்கிற வர வாகனங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ರೋಡಲ್ಲಿ ಬರುವ ಗಾಡಿಗಳೆಲ್ಲ ಕೊಡುತ್ತಾರೆ. ನೀನು வாரத்துல ஒரு நாள் ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿ ஆண்டவருக்காக ஓட முடிகிறதா? ದೇವರಿಗೋಸ್ಕರ ಓಡುತ್ತೀಯಾ? வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ವಾಕ್ಯ நீ பயந்து கொண்டிருந்தால் எப்படி கர்த்தர் உனக்குள்ள கிரியை செய்வார்? ನೀನು ಭಯ ಪಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೆ, ದೇವರು ಹೇಗೆ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ? வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ವಾಕ್ಯ மார்க் 16ஆம் அதிகாரத்தில் ಮಾರ್ಕ್ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்கே 9, 10 என்ன சொல்லுகிறது? 9, 10 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அந்த பெண்ணுக்குள் 7 ஆவிகள் பிடித்திருந்தது. ಆ ಹೆಂಗಸು ಒಳಗಡೆ 7 ದುರಾತ್ಮಗಳು ಅವಳನ್ನು ಹಿಡಿದಿತ್ತು. அதை இயேசு துரத்தி விட்டார். ಅದನ್ನು ಯೇಸು ಓಡಿಸಿಬಿಟ್ಟರು. எப்ப அவளுடைய சரீரம் விடுதலையானதோ, ಯಾವಾಗ ಶರೀರ ಬಿಡುಗಡೆ எப்ப அவ ಆಯಿತು, சுகம் பெற்றாலோ, ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ அப்பொழுது இயேசுக்கு பின்னால சுத்த ஆரம்பித்து விட்டார். ನಂತರ ಯೇಸುವಿನಿಂದ ಓಡಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. இயேசுவை சிலுவையில் அறைத்து மரிக்க செய்தார்கள். ಯೇಸುವನ್ನು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆದು ಸಾಯುವಂತೆ அவர் ಮಾಡಿದರು. மரித்து போனார். ಅವಳು ಸತ್ತೋದರು. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டார். ಆತನು ಜೀವಂತವಾಗಿ ஆனா அவர் கூட இருந்த 12 சீஷர்களுடைய கண்கள் திறந்து பார்க்கவில்லை. ಆದ ಅವರ ಜೊತೆಗೆ ಇದ್ದಂತ 12 ಶಿಷ್ಯರ ಕಣ್ಣುಗಳು 7 ஆவி பிடித்திருந்த அந்த பெண்மணியோ 7 ದುರಾತ್ಮಗಳಿದ್ದಂತ ಆ ಹೆಂಗಸು இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்த்தார். ಯೇಸು ಪುನರ್ತನವಾಗಿದ್ದಾನೆ ஏன் தெரியுமா? இயேசுவுக்கு அவருடைய இதய கதவை திறந்து கொடுத்திருந்தார். ಯೇಸುವಿಗೆ ಆತನ ಹೃದಯ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. அதனாலதான் இந்த 12 பேர்கிட்ட பேசாத ஆண்டவர் ಈ 12 ಜನರ ಹತ್ರ ಮಾತನಾಡದಂತ இந்த பெண்மணி சொல்ல, நீ போய் நான் உயிர்த்தெழுந்த சொல்லுன்னு சொல்றார். ಈ ಹೆಂಗಸು ಬಳಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ, ನೀನು ಹೋಗು, ನಾನು இந்த பெண் உடனே மறுப்பு தெரிவிக்கவில்லை. ಇದಕ್ಕೆ ಅವಳು ನಿರಾಕರಿಸಲಿಲ್ಲ. தான் கண்டவரை பார்த்தபோது ತನ್ನ ಕಂಡವರನ್ನು ನೋಡುವಾಗ உடனே ஓடுகிறார். ಓಡುತ್ತಾಳೆ. ஓடி போய் கர்த்தரை பற்றி சொல்லுகிறார். ಓಡೋಗಿ ದೇವರ ಬಳಿ அடுத்த ಹೇಳ್ತಾಳೆ. வசனம் சொல்லுது பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது. ஹalleluya
இயேசுவை பார்த்ததும் கண்டதும் பேசினதும் அவள் போய் சொல்லும்போதுதான் ಯೇಸುವನ್ನು ಕಂಡಿದ್ದು ನೋಡಿದ್ದು ಹೋಗಿ ಆತನ ಹೋಗಿ ಹೇಳುವಾಗಲೇ சீசர்களுக்கு புத்தி வந்து ஓடி வருகிறார்கள். ಶಿಷ್ಯರಿಗೆ ಜ್ಞಾನ ಬಂದು ಓಡಿ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ சுவிசேஷத்தின் கதவை திறக்க வேண்டும். ಸ್ವಾರ್ಥ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. சத்தியத்தை முழுமையா நீ கேட்கணும். ಸತ್ಯವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕೇಳಬೇಕು. சத்தியத்தின்படி நடக்கணும். ಸತ್ಯ ಪ್ರಕಾರ சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். ಸತ್ಯವನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ வாரத்துல ஒரு நாளாவது நீ சொல்லணும். ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿ ಆದ್ರೆ நீ ಹೇಳಬೇಕು. கேட்ட செய்தியை யாருக்காவது சொல்லணும். ನೀನು ಕೇಳಿದ ಸುದ್ದಿ ಯಾರಿಗಾದರೂ ಹೇಳಬೇಕು. நீ சொல்லாமல் இருப்பாயானால் ನೀನು ಹೇಳದೆ ಇರುವುದಾದರೆ உன்மேல கர்த்தருடைய மகிமை எப்படி வரும்? ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಮಹಿಮೆ ಯಾವ உனக்கு ರೀತಿ திறந்தப்பட்ட கதவுகளின் ஆசீர்வாதம் எப்படி உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்? ತೆಗೆದ ಬಾಗಿಲ ಆಶೀರ್ವಾದ ಯಾವ ರೀತಿ ನಿಮಗೆ ಬರುತ್ತದೆ? ஹல்லேலூயா. சொல்லுங்க. இந்த மகதலேனா மரியாள் இயேசுவுக்காக அழுதாள், புலம்பினாள், கண்ணீர் வடித்தாள். ಈ ಮಗ್ದಲೇನ ಮರಿಯಾಳು ಯೇಸುಗೋಸ್ಕರ ಅತ್ತಳು ಗೋಳಾಡಿದಳು. யோவான் 20:15 முதல் 18 வரை பார்த்தீங்கன்னா யோவான் 20:20 7 ನೋಡುವುದಾದರೆ அவள் அழுத காரியத்தை அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ಅವಳು ಅತ್ತಿದಂತ ಕಾರ್ಯವಿಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வாசியுங்கள். ಲೂಕಾ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 18 கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க. ದೇವರ ಮಾತು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿರಿ. இந்த லூக்காவின் சுவிசேஷத்துல ಈ ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ 4ஆம் அதிகாரத்துல 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 18-19 சொல்லுகிறது. 18-19 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ಕರ್ತನ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾನೆ. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ದರಿದ್ರರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು என்னை அனுப்பினார். ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾರೆ. இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், ಹೃದಯವು ಗೊಡುಗುಟ್ಟವರಿಗೆ ಗುಣಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், ಸೆರೆಯಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದವರಿಗೆ ಪ್ರಸಿದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், ಕುಗ್ಗಿ ಹೋಗಿದ್ದವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை ಕರ್ತನ ಅನುಗ್ರಹ ವರ್ಷವನ್ನು ஆமே எனக்கு முன்னே மகிமையாய் வைத்தார் என்று சொல்லி ನನ್ನ ಮುಂದೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த வார்த்தை சொல்லுகிறது. ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஏசாயா 61:1 இருந்து 3 வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ஏசாயா 61:1-3 ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ. நீ கர்த்தருடைய மகிமை கண்டிருப்பாயானால் ದೇವರ ಮಹಿಮೆ ನೋಡಿದೀವಾದರೆ நீ மற்றவர்களுக்கு நீ சொல்லணுங்க. ನೀ ಬೇರೆಯವರಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳಬೇಕ್ರಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? ನೀವೇನು ಅನ್ಸ್ಕೊಂತೀರಾ ಗೊತ್ತಾ? வேத கொஞ்சம் கடினமா வந்துருச்சுன்னா ಮಾತು ಸ್ವಲ್ಪ ಕಠಿಣವಾಗಿ ஓ என்ன பத்தி பேசுறாரு, ನನ್ನನ್ನು ಕುರಿತು உங்களை பத்தி பேசுறதுல என்னங்க இருக்கு? ನಿಮ್ಮನ್ನ ಕುರಿತು சத்தியம் எப்படி இருக்குதுங்க? ಸತ್ಯವಿದೆ. சத்தியத்தை தான் நான் சொல்றேன். ಸತ್ಯವನ್ನೇ உன்னை ಹೇಳ್ತೇನೆ. குத்தியோ உன்னை மனசு உடைச்ச வேதனைப்படுத்த நான் பிரசங்கம் பண்ணல. ನಿನ್ನ ಚುಚ್ಚಿ ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಒಡೆಯುವಂತೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದು அதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லங்க. ನನಗೆ ಏನು ಪ್ರಯೋಜನವೇ நீ ಇಲ್ಲ. நாளைக்கு போய் 10 பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்கன்னா ನಾಳೆ ಹೋಗಿ 10 ಜನಕ್ಕೆ அது எனக்கு சந்தோஷங்க. ನನಗೆ ಸಂತೋಷ. எங்க அப்பா என்ன பார்த்து சொல்லுவாரு, ನಮ್ಮ ಅಪ್ಪ ನನ್ನ ஏய் ரபிந்தர் நீ பிரசங்கம் பண்ணத ನಿನ್ನ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು என் மக போய் சொல்றா பாருங்க பாருன்னுவாரு. ಹೇಳ್ತಾ ನೋಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. அதுதாங்க எனக்கு சந்தோஷம். ನನಗೆ ಸಂತೋಷ. நீ கொடுக்கிறது கொடுக்காத அப்புறங்க ನೀನು ಕೊಡುವುದು ಕೊಡದೇ ಇರುವುದು கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்றதை நீ செய்யணும். ದೇವರ ಆತ್ಮ ನಿನಗೆ ಹೇಳುವುದು ನೀನು ಮಾಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. முத விசுவாசத்தின் கதவை திறந்த பிள்ளைகளாய் இருக்கணும். ಮೊದಲನೇದು ನಂಬಿಕೆಯ ಬಾಗಿಲು ತೆಗೆಯುವಂತ இரண்டாவது ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. சுவிசேஷத்தின் கதவை திறந்தவர்களாய் இருக்கணும். ಎರಡನೇದು ಸುವಾರ್ತೆ ಬಾಗಿಲು அடப்பட்டு ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. கிடக்க கூடாது. ನಾವು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರಬಾರದು. கர்த்தர் உனக்கு என்ன செய்தார்? ದೇವರು ನಿನಗೆ ಏನು ஒரு ಮಾಡಿದರು? சாட்சி உன்னிலிருந்து பிறந்திருக்கிறதா? ಸಾಕ್ಷಿಯೊಳಗೆ ஒரு அற்புதம் நடந்திருக்கிறதா? ಅದ್ಭುತ ನಡೆದಿದೆಯಾ? ஏன் நான் எங்க பிரசங்கம் போனாலும் ನಾನು ಎಲ್ಲೇ ಪ್ರಸಂಗಕ್ಕೆ ಹೋದರೂ இயேசು என்னை எப்படி என் வாழ்க்கையை மாற்றினான் சாட்சி சொல்றேன். ಯೇಸು ಯಾವ ರೀತಿ ನನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಗಿದೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ அதுக்கு பிறகு தான் செய்திக்கே நான் போவேன். ಆ ನಂತರ ನಾನು ಸಂದೇಶ உங்க வாழ்க்கையில எத்தனை அற்புதம் நடந்திருக்குமே. ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಅದ್ಭುತ ஏன் ನಡೆದಿಲ್ಲ. சொல்ல தயங்குறீர்கள்? ಯಾಕೆ ಹೇಳೋಕೆ ತಡೆ ஏன் ಮಾಡುತ್ತೀರಾ? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பின்வாங்குறீர்கள்? ಯಾಕೆ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಪಡಿಸುವುದಕ್ಕೆ உங்களிடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ನಿಮ್ಮನ್ನು ದೇವರ ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದರೆ உங்க சுவிசேஷ கதவை திறங்க. ನಿಮ್ಮ ಸ್ವಾರ್ಥ நான் போய் இவங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? ನಾನು ಹೇಗೆ ಹೋಗಿ ಹೇಳಿ எப்படி அற்புதம் நடக்கும்? ಹೇಗೆ ಅದ್ಭುತವು அப்படி ನಡೆಯುತ್ತದೆ? அற்ப விசுவாசியா போனா ನೀವು ಅಲ್ಪ ನಂಬಿಕೆಯಾಗಿ ಇರುವುದಾದರೆ அவங்க மேல இருக்கிற 2 பை உனக்குள்ள 6 பையா வந்துரும். ಅವರ ಮೇಲೆ ಅಂತ 2 ದೆವ್ವನ ಮೇಲೆ 6 ಆಗಿ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. உன் மேல கர்த்தருடைய ஆவியான் இருக்கிறார் என்றால் ನಿನ್ನ ಮೇಲೆ ಕರ್ತನ ಆತ್ಮನು ಇರುವುದಾದರೆ நொறுங்குண்ட இருதயத்தை நீ அற்புதமாய் மாற்ற முடியும். ಕುಗ್ಗಿ ಹೋದ ಹೃದಯವನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ கட்டுண்டவர்களை விடுவிக்க முடியும். ದೇವರಿಂದ ஏன்னா ಬಿಡಿಸಲ್ಪಡಬೇಕಾಗುತ್ತದೆ. கர்த்தருடைய ஆவியான் உன் மேல இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರ ಆತ್ಮ ನಿನ್ನ ಮೇಲೆ அதனால ಇದ್ದಾನೆ. உனக்கு சுவிசேஷ கதவை திறந்து வச்சிருக்கிறார். ಸ್ವಾರ್ಥ ಬಾಗಿಲು ತೆಗೆದಿದ್ದಾರೆ. நீ பேசும்போதே அங்க அற்புதம் உண்டாயிரும். ನೀನು ಮಾತನಾಡುವಾಗ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஆனா பொய்யா போய் பேசாதீங்க. ಅದು ಸುಳ್ಳಾಗಿ ஆண்டவர் தான் என்னை அனுப்பினார். ಅವನು ನನ್ನ ಯಾಕೆ ಕಳಿಸಬೇಕು? கருவாடு வாசனை வருதே, பிரியாணி வாசனை வருதே. ಬಿರಿಯಾನಿ ವಾಸನೆ ಬರುತ್ತದೆ. ஆண்டவர் கருவாட மோந்துக்கிட்டு போக சொல்லி அனுப்பல.
ದೇವರು ಒಣ್ಮೀನ್ ವಾಸನೆ பிரியாணி மோந்திட்டு போ சொல்லல. ಬಿರಿಯಾನಿ அந்த வீட்ல அவங்க எப்படிப்பட்ட வேதனை இருக்கிறாங்க, ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ அவங்க எப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ಅವ್ರು ಹೇಗೆ அதுக்கு தான் ஒண்ணு அனுப்புவாரு. ಅದಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ಕಳಿಸುತ್ತಾರೆ. நீ கருவாடுன்னு வந்தா புரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளைகளே. ನೀನು ಒಣ್ಮೀನ್ ಅಂತ ಬಂದೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. என்ன பிரியாணி கமகம வாசனை வருதா, அப்ப புரிஞ்சுக்க இவன் சாப்பாடு தான் வந்திருக்கிறான். ಏನು ಬಿರಿಯಾನಿ ವಾಸನೆ ಗಮಗಮ ಅಂತ ಬರುತ್ತದೆ, ಇವರು ಬಿರಿಯಾನಿ ஹalleluya. ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. நான் சில வீட்ல தமாஷு சொல்லுவேன், அதுக்குன்னு சாப்பாட்டுக்கு வந்திருக்கு நினைச்சிர போறீங்க. ನಾನು ಕೆಲವೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ತಮಾಷೆಗಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಆಗಿ ನೆನೆಸ್ಕೊಂಬಾರದು. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು மூன்றாவது சில நிமிடங்கள்ல முடிச்சிடுறேன் இப்போ. ಕೆಲವು ನಿಮಿಷಗಳು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஆமென். ಆಮೆನ್. இப்போ ஆவிக்குரிய கதவை நீங்க திறக்க வேண்டும். ಇವಾಗ ಆತ್ಮದ ಬಾಗಿಲು ನೀವು ತೆಗೆಯಬೇಕು. ஆவிக்குரிய கதவை நீங்க திறங்கன்னு சொல்றாரு. ಆತ್ಮದ ಬಾಗಿಲು ನೀವು ತೆಗಿರಿ முத என்ன சொல்றாரு, ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, விசுவாசத்தின் கதவை திறக்கணும். ನಂಬಿಕೆಯ ಬಾಗಿಲು. இரண்டாவது என்ன சொல்றாரு, ಎರಡನೇದಾಗಿ ஆமென், சுவிசேஷ கதவை திறக்கணும்ன்றார். ಸುವಾರ್ತೆಯ ಬಾಗಿಲನ್ನು இப்ப ತೆಗಿರಿ. மூணாவது என்ன சொல்றாரு, ಇವಾಗ ಮೂರನೇದಾಗಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ஆவிக்குரிய கதவை திறங்கன்றார். ಆತ್ಮದ ಬಾಗಿಲನ್ನು அந்த ತೆಗಿರಿ. ஆவிக்குரிய கதவை ಆತ್ಮದ கிறிஸ்துவாகிய தேவன் ಕ್ರಿಸ್ತನಾದ உன் ದೇವರು கதவை, உன் இருதய கதவை வந்து தட்டுவார். ನಿನ್ನ ಹೃದಯದ ಬಾಗಿಲನ್ನು நீ ತಟ್ಟುತ್ತಾರೆ. ஆவிக்குரிய கதவா இருந்தா ಆತ್ಮದ நீ என்ன செய்வ, ಬಾಗಿಲು திறந்துருவ. ನೀನ್ ತೆಗಿತೀಯ. இப்ப வெளிப்படுத்தல் 3:20 வசனம் என்ன சொல்லுகிறது, 3:20 ಏನು ಹೇಳುತ್ತದೆ, சீக்கிரமா படிங்க, நேரம் இல்ல. ಬೇಗನೆ ಓದಿರಿ. 3:20. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯ. இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். உன்னுடைய ஆவிக்குரிய கதவை நீ திறக்கும் போது ನಿನ್ನ ಆತ್ಮದ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆಯುವಾಗ ஆவிக்குரிய உனக்குள்ள வந்துருவா. ಆತ್ಮನವರು ನಿನ್ನೊಳಗೆ ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இயேசுவாகிய தேவன் ಕರ್ತನಾದ ದೇವರು ஆண்டவருடைய பிதாவுடைய சித்தத்தின் பிரகாரம் ತಂದೆ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರವೇ அம்மே 30 வயது தாண்டின போது 30 ವರ್ಷ அவர் புறப்பட்டு இப்ப வர்றாரு. ಅವರು ಹೊರಟು ಬರುತ್ತಾರೆ. அவருக்குன்னு ஒரு கடல் காத்திருக்கிறது, ಅವರಿಗೆ ಒಂದು அத ಸಮುದ್ರ தண்ணீர் காத்திருக்கிறது. ಅದು ಕಾಯ್ತಾ ஒரு ಇದೆ. கூட்டம் அங்கே வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ಒಂದು ಗುಂಪಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ அதுல ಇದೆ. ஒரு மனுஷன் சொல்றான், ಅದೊಂದು ಮನುಷ್ಯನು ಹೇಳುತ್ತಾನೆ, எனக்கு முன்னே ஒருத்தர் வந்துட்டாரு, ನನಗೆ ಮುಂಚೆ ಒಬ್ಬರು ஆனா ಬಂದಿದ್ದಾರೆ, அவர் எனக்கு பின்னாக இருக்கிறார், ಆದ್ರೆ ಅವರು ನನಗೆ ಹಿಂದೆ அவருடைய ಇದ್ದಾರೆ. பாதரட்சை தொடர்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல. ಅವನ ಪಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಅಧಿಕಾರ ஹல்லேலூயா. ಇಲ್ಲ. அப்படி சொல்லும் பொழுதே ಆವಾಗ ಹೇಳುವಾಗಲೇ முன்னே வந்த ஆண்டவர் ಮುಂಚೆ ಬಂದ இப்ப பின்னே வர்றதை இவர் பார்க்கிறார். ಇವಾಗ ಹಿಂದೆ இதோ ಬರುವುದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. நான் சொன்ன தேவாட்டுக்குட்டியானவா, ಓ ನಾನು ಹೇಳಿದಂತ ಕುರಿಮರಿಯಾದವರು இதோ அவர் வருகிறார். இதோ வருகிறார். அப்ப இயேசு அப்படி நடந்து போகிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ನಡೆದು ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. உடனே தட்சணமே இயேசு அந்த மனிதனை பார்த்து, ಯೇಸು ಆ ಮನುಷ್ಯನನ್ನು எனக்கு இந்த ನೋಡಿ, தண்ணீர்ல மூழ்குவதற்கு இடம் கொடு. ನನಗೆ ಈ ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗೋದಕ್ಕೆ உடனே ಸ್ಥಳವನ್ನು அந்த ಕೊಡು. மனுஷன் சொல்றா, ತಕ್ಷಣ ಮನುಷ್ಯನು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே ದೇವರೇ, நானே உம்மிடத்தில் மூழ்க வேண்டிய ஆளு, ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಮುಳುಗುವಂತ ಆಳು நீர் அல்ல. ನೀರಲ್ಲ. அப்போது அவர் சொல்றாரு, ಅವಾಗ ಅವರು முதல் ಹೇಳ್ತಾರೆ, நீ எனக்கு இடம் கொடுன்றார். ಮೊದಲನೇದಾಗಿ ನೀ ನನಗೆ ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு உங்க இதய கதவை திறந்து கொடுப்பீங்கன்னா ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಬಾಗಿಲನ್ನು ದೇವರಿಗೆ அவர் உங்களுக்குள்ள வருவார். அவர் ನಿಮ್ಮೊಳಗೆ அதற்கு தான் அவர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಆತನು உன் ಹೇಳ್ತಾರೆ, கதவை நான் தட்டுறேன், ನಿನ್ನ ಬಾಗಿಲನ್ನು என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು நான் ಕೇಳಿ உனக்குள்ள வருவேன். ನಾನು ನಿನ್ನೊಳಗೆ நான் ಬರುತ್ತೇನೆ. உனக்குள்ள வந்த உடனே ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದಿದ ಕೂಡ நான் போஜனம் சாப்பிடுவேன், ಊಟವನ್ನು ಮಾಡುವೆ. அப்புறம் நீயும் சாப்பிடுவேன்றாரு. ಅವಾಗ ನೀನು அப்ப ಮಾಡುವೆ. இயேசு உள்ள வந்துட்டாருன்னா ಅವಾಗ ಯೇಸು ಒಳಗಡೆ அவருடைய ಬಂದಿದ್ದರೆ ஆசீர்வாதம் உன் மேல வந்துரும். ಆತನ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ஹல்லேலூயா. ಬರುತ್ತದೆ. ஹalleluya. அதைத்தான் ಅದನ್ನೇ இங்க சத்தியம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. ಸತ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. மார்க் 1:10-11 பார்க்கும் பொழுது ಮಾರ್ಕ್ 1:10 அவர் இப்படி அந்த மனுஷங்கிட்ட பேசின உடனேயே ಅವರು ಈ ರೀತಿಯ ಮನುಷ್ಯನೊಳಗೆ அந்த ಮಾತನಾಡಿದ மனுஷன் உடனே இடம் கொடுத்தான். ತಕ್ಷಣ ಚಲವನ್ನು அவருக்கு அங்க ஒரு திருமுழுக்கு நடந்தது. ಅವರಿಗೆ ಒಂದು ದೀರ್ಘ நடந்த உடனே பாருங்க, ನಡೆದ ಕೂಡ வானம் திறக்கப்படுகிறது. ಆಕಾಶವನ್ನು ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. பிதாவின் சித்தத்தின்படி இயேசுங்க வந்தார். ತಂದೆಯ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಬಂದರು. இங்க இயேசு சொன்ன வார்த்தைக்கு யோவான் ஸ்நானகன் இடம் கொடுத்தார். ಇವತ್ತು ಯೇಸು ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ಯೋಹಾನ ಸ್ನಾನಕನು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟರು. இவங்க இருவருக்கு மத்தியில ಇವರಿಗೆ ಇಬ್ಬರ அங்கே ಮಧ್ಯದಲ್ಲಿ சூழ்ந்திருக்க ஜனங்கள் காணும்படி ಅಲ್ಲಿ ಸುತ್ತಿರುವ ಜನರು அங்கே ನೋಡುವಂತೆ புறா ஆவியானவராய் இறங்கி வந்தார். ಅಲ್ಲಿ ಪಾರಿವಾಳ ಆತ್ಮನಾಗಿ அப்படி வலது வசத்தில் உட்காரும் பொழுது ಆತನ ಬಲಗೈಯಲ್ಲಿ ஒரு ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ சத்தம் வானத்திலிருந்து வருகிறது. ಒಂದು ಶಬ್ದವು என்ன ಆಕಾಶದಿಂದ சத்தம் ಬರುತ್ತದೆ. வருகிறது? ಏನು ಶಬ್ದ இவர் ಬರುತ್ತದೆ? நேசகுமாரே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಕುಮಾರನೇ, இவர்
மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். ஹalleluya. நேசகுமாரன் சத்தத்தை நீ கேட்பாயானால், ಕುಮಾರನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವುದಾದರೆ, உன் கதவு திறக்குமானால், ನಿನ್ನ ಬಾಗಿಲು அந்த ತೆಗೆಯುವುದಾದರೆ, நேசர் உனக்குள்ள வருவார். ನನ್ನ ಪ್ರಿಯ ನಿನ್ನೊಳಗೆ அவர் உனக்குள்ள வருவார் என்றால் ನಿನ್ನೊಳಗೆ உன் ಬರುವುದಾದರೆ ஆசீர்வாதங்கள் மகிமையா மாறிடும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ உன் ಮಹಿಮೆಗೆ சரீர ಬದಲಾಗುತ್ತದೆ. பலவீனங்கள் உன்னை விட்டு போய்விடும். ನಿನ್ನ ಶರೀರ ಬಲದಿಂದ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. உன் குடும்பத்தை ஆளுகை செய்த சாத்தான் ஓடிடுவான். ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದ ಸೈತಾನ ಓಡೋಗುತ್ತಾನೆ. உனக்கு எவன் மூலமாய் மாந்திக வந்ததோ ಯಾರ ನಿಮಿತ್ತ ಮಾಂತ್ರಿಕಗಳು ಬಂದಿದ್ದೋ அவனிடத்து திரும்பி ஓடிவிடும். ಅವರಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುತ್ತದೆ. உன் முகரூபம் ஆசீர்வாதமாய் மாறிடும். ನಿನ್ನ ಮುಖ ರೂಪವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ நீ ಬದಲಾಗುತ್ತದೆ. சுகமாய் இருப்பாய். ಸುಖವಾಗಿ இயேசு வந்த வீட்டுக்குள்ள, ಯೇಸು ಬಂದಿದ್ದಂತ இயேசு வந்த ஆத்மாக்குள்ள, ಯೇಸು ಬಂದ ಆತ್ಮದಲ್ಲಿ, இயேசு வந்த சரீரத்துக்குள்ள ಯೇಸು ಬಂದ ಶರೀರದಲ್ಲಿ அங்கே அற்புதத்தை மகிமையா நடத்துவார். ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ಮಹಿಮೆಯಾಗಿ ஒரு ನಡೆಯುತ್ತದೆ. ஆமென் சொல்லி கரங்களை தட்டி ಆಮೆನ್ ಚಪ್ಪಾಳೆಯನ್ನು ತಟ್ಟಿರಿ. உற்சாகமா கரங்களை தட்டி ಉತ್ಸಾಹವಾಗಿ ಚಪ್ಪಾಳೆ ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ಪವಿತ್ರ ಆತ್ಮನು இந்த நசனாக இயேசு மேல இறங்கின போது ನಿನ್ನ ಹೆಸರನ್ನಾದ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ இவர் ಬಂದಾಗ, நேசகுமாரன், ನನ್ನ ಪ್ರಿಯ இவர் மேல் ಕುಮಾರನು பிரியமாய் இருக்கிறேன்னு ನನ್ನ ಮೇಲೆ சொன்னார். ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ நீயும் ಹೇಳಿದನು. நானு நேசகுமாரன குமாரத்தியாய் ನೀವು ನಾವು ಪ್ರಿಯ ಕುಮಾರ அவருக்கு முன்னே நிற்கும்படி ಅವರ ಮುಂಚೆ உங்க ನಿಲ್ಲುವಂತೆ கதவை திறந்து கொடுக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಹೃದಯ உங்க ஆவிக்குரிய கதவை திறக்க வேண்டும். ಆತ್ಮಿಕ ಬಾಗಿಲು உங்க ஆவிக்குரிய கதவை திறந்தால் ಆತ್ಮಿಕ ಬಾಗಿಲು உங்க சரீரத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ನಿಮ್ಮ ಶರೀರ ಕಾರ್ಯ ದೇವರು உங்க ஆத்மாத்துக்குரிய காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். ಆತ್ಮದ ಬಾಗಿಲು ಆತನು உங்கள் ಮಾಡುತ್ತಾರೆ. உங்கள் தேவைகள் என்னென்னவோ இருக்கிறதோ ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಅಗತ್ಯಗಳು ಏನೇನೆಲ್ಲ ಇದೆಯೋ அதையெல்லாம் உங்களுக்கு வாய்க்க செய்வார். ಅದೆಲ್ಲ ನಿಮಗೆ ದೇವರು ವಾಕ್ಯ யோவான் 20:22 சொல்லுகிறது, ಯೋಹಾನ 20:22 பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவராய் ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಹೊಂದಿದವರಾಗಿ சாத்தானை ஜெயிக்க அவர் புறப்பட்டார்னு வேதம் சொல்லுகிறது. ಸೈತಾನ ಗೆಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಹೊರಟು நீ ಹೋದನು. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மகனாய் மகளாய் ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಹೊಂದಿದ ಮಗಳಾಗಿ நீ ಮಗನಾಗಿ புறப்பட்டு போகும்போது ನೀನು ಹೊರಟು ಹೋಗುವಾಗ ஆவியானவர் உன்னோடு இருக்கிறதை மற்ற ஜனங்கள் காண்பார்கள். ದೇವರ ಆತ್ಮ ನಿನ್ನ ಜೊತೆಗಿರೋದು ಬೇರೆಯವರು ನೋಡುತ್ತಾರೆ. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ಅಪೊಸ್ತಲರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ அங்கே சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ 2ஆம் வசனம் சொல்லுகிறது, 2ನೇ ಅಧ್ಯಾಯ அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ಆವಾಗ ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುವ வானத்தில் இருந்து ಆಕಾಶದಿಂದ சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி ಸಬರನಾಗಿ ಒಂದು ಶಬ್ದ அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் ಅವಳು ಕುಳಿತುಕೊಳ್ಳಲು நிரப்பிற்று. ತುಂಬಿಸಿತು. அல்லாமலும் ಅಲ್ಲದಂತೆ அக்னிமயமான நாவுகள் போல ಬೆಂಕಿಯ ನಾಳುಗಳು பிரிந்திருக்கும் நாவுகள் ಉಂಟಾಗುವಂತ அவளுக்குள் காணப்பட்டு ಅವರೊಳಗೆ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ಅವರ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ வந்து அமர்ந்தது. ಬಂದು ಕುಳಿತು அவர்கள் எல்லாரும் ಅವರು ಎಲ್ಲರೂ பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ಪವಿತ್ರ ಭರಿತರಾಗಿ ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே ದೇವರ ಆತ್ಮ ತಮ್ಮ ಕೊಟ್ಟ ವರಗಳ ಪ್ರಕಾರವೇ வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. ஹalleluya Hallelujah. ஆமென். நீ மட்டும் இல்ல, ನೀನ್ உன் ಮಾತ್ರವಲ್ಲ, குடும்பத்தாரையே கர்த்தர் நிரப்பிடுவா. ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ದೇವರು ತುಂಬಿಸುತ್ತಾರೆ. எந்த கணவன் மாற நடக்கிறாரோ, ಯಾವ ಗಂಡನ ಬದಲಾಗಿ எந்த பிள்ளை வழி விலகி போகிறதோ, ಯಾವ ಮಕ್ಕಳು ದಾರಿ ತಪ್ಪಿ எந்த மகன் உன்னுடைய வார்த்தை கேட்காம இருக்கிறானோ, ಯಾವ ಮಗನ ಮಾತು எந்த மனைவி இஷ்டம் போல நடக்கிறாளோ ಯಾವ ಹೆಂಡತಿ ಶಾಂತ அவளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கி விடுவா. ಅವರೊಳ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಇಳಿದು வானம் திறக்கப்பட்டால், ஆகாசம் ஆவியானவர் வந்தால் ಆಕಾಶ உன்னையும் விட மாட்டார், ನಿನ್ನನ್ನು உன் ಬಿಡುವುದಿಲ್ಲ. குடும்பத்தையும் விட மாட்டார். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಕುಟುಂಬ ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಬರುವಾಗ ஆமென், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வீர்கள். ನೀವು ಪ್ರವಾದನೆ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷை பேசுவீர்கள். ಅನ್ಯ ಭಾಷೆ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಬರುವಾಗ நீங்கள் வெளிப்பாடுகளை காண்பீர்கள். ಪ್ರಕಟಣೆ ನೋಡುವಿರಿ. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ಪವಿತ್ರ ಆತ್ಮನ நீங்கள் ಬರುವಾಗ கத்தெடுத்து உங்க மண்டாட்டை மகிமையாய் வைப்பீர்கள். ನಿಮ್ಮ ಕರ್ತನ ಬಳಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಇಡುತ್ತೀರಾ. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ಪವಿತ್ರ ಆತ್ಮನ அங்க ಬರುವಾಗ பிசாசுக்கு வேலை இல்ல. ಅಲ್ಲಿ ಶೈತಾನಿಗೆ பரிசுத்த ಜಾಗವಿಲ್ಲ. ஆவியானவர் வரும் பொழுது ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಬರುವಾಗ மாட்ட மந்திரக்கு வேலை இல்ல. ಮಾಟ ಮಂತ್ರಗಳಲ್ಲಿ ದಾರಿ ಇಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಬರುವಾಗ எந்த மனுஷனுக்கும் அங்க இடமில்லை. ಯಾವ ಮನುಷ್ಯರುಗಳ தேவ ಸ್ಥಳ ஆவியானவர், தேவ தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர் உன்னை நிரப்புவா, உன்னை நிரப்புவா, உன்னை நிரப்புவா, உன்னை நிரப்புவா. ரிபா சந்தரனமா. ஓ, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீ ஆசீர்வதிக்கப்படுவா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. இயேசு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ಯೇಸುವಿನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್.
பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வருவாரானா ಪವಿತ್ರ ಆತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಬರುವುದಾದರೆ ரெண்டு விதமான ஆசீர்வாதம் உன்மேல் வந்து இறங்கும். ಎರಡು ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஒன்னு பரலோகத்துக்குரியவை, ಒಂದು ಪರಲೋಕಕ್ಕೆ ತಕ್ಕಂತದ್ದು, இரண்டாவது இந்த பூமிக்குரியவை. ಎರಡು ಭೂಮಿಗೆ ತಕ್ಕಂತದ್ದು. ரெண்டு ஆசீர்வாதம் உன்மேல வந்துரும். ಎರಡು ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮ கரம் ಮೇಲೆ தட்டி ಬರುತ್ತದೆ. வரவேற்புங்க. கரம் தட்டி வரவேறுங்க. ஆண்டவரே பரலோக ஆசீர்வாதம் சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதம் சரி, என் மேல் வந்து பலிக்கட்டும், என் மேல் வந்து பலிக்கட்டும். சொல்லு, கரம் தட்டி, கரம் தட்டி, கரம் தட்டி. இயேசு இன்றைக்கு உன் கதவுகளை திறக்குகிறார். ಇವತ್ತಿನ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗಿತಾರೆ. Thank you Lord. Thank you Jesus. Amen. Hallelujah. Thank you. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ದೇವರು ಹೇಳಿದಂತ ಮಾತು. ஹalleluya. Hallelujah. எவன் விசுவாசிக்கிறானோ, ಯಾವನನ್ನು ನಂಬುತ್ತಾನೋ, யார் சுவிசேஷத்தை சொல்ல புறப்படுகிறானோ, ಯಾರು ಸ್ವಾರ್ಥದ ಸಾರಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗುತ್ತಾರೋ, யார் ஆவிக்குரியதை கர்த்தருக்கென்று கொடுப்பானோ, ಯಾರು ಆತ್ಮಕ್ಕೆ ತಕ್ಕಂತ ದೇವರಿಗಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೋ, கர்த்தருளை நிரப்புவார். ದೇವರು ಅವರು ಬಲವಾಗಿ ತುಂಬಿಸುತ್ತಾರೆ. உன்னிடத்தில் வந்து ನಿನ್ನ ಬಳಿ ಬಂದು உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ಈ ಮೊದಲನೇ ಭಾನುವಾರವು கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. காதுள்ளவன் கேட்க கடவனாக. ಕಿವಿ ಉಳ್ಳವನು ಕೇಳಪಡಲಿ. ஹalleluya. ஹalleluya. இந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் ಈ ಪ್ರಕಟಣೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯವು 7, 8 நீங்க மறந்துடாதீங்க. ಈ 7, 8 ಮರೆಯಬೇಡಿರಿ. இந்த வார்த்தைகள் உன்னை ಈ ಮಾತು ನಿಮ್ಮನ್ನು கனமாக அற்புதமாய் நடத்தும். ಘನವಾಗಿ ಅದ್ಭುತವಾಗಿ எனக்கு அன்பான ನಡೆಸುತ್ತದೆ. தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, சோர்ந்து போகாதபடிக்கு ಸೋತು ಹೋಗಬಾರದಂತೆ கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்கள். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது ಫಿಲದೆಲ್ಫಿಯ ಸಭೆಯ ದೂತನಿಗೆ ಬರೆದಂತ ಪ್ರಕಾರವೇ என்னவெனில், இப்போ ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபைக்கு எழுத வேண்டியது என்னவெனில், ಇವಾಗ ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಸಭೆಗೆ பரிசுத்தமுள்ளவரும் ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವರು, சத்தியமுள்ளவரும் ಸತ್ಯವುಳ್ಳವರು, தாவீதின் திறவுகோலை உடையவரும், ದಾವೀದ ಬೀಗವನ್ನು ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ಯಾವನು ಮುಚ್ಚದಂತೆ ತೆಗೆಯುವವರು, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறமாகிய ತೆರೆಯಕಾಗದಂತೆ ಮುಚ್ಚುವವರು சொல்லுகிறதாவது. ಹೇಳುವುದು. ஹalleluya. இந்த ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபைக்குள் இருக்கிற, ಈ ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಸಭೆಯೊಳಗೆ ಇರುವಂತ அல்லது நீங்க எங்க இருந்தாலும் ಆತನು ಎಲ್ಲಿದ್ರು ಸರಿ, கர்த்தருடைய வார்த்தைப்படியா சொல்லுகிறது. ದೇವರ ಮಾತು ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அவர் பரிசுத்தமுள்ளவர், ಆತನು அவர் ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವರು, சத்தியமுள்ளவர், ಸತ್ಯವುಳ್ಳವರು, அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர், ಆತನು ದಾವೀದ ಬೀಗದ அவர் ಕೈಯುಳ್ಳವರು, பூட்டுகிறதை திறக்கிறவர், ಆತನು ಮುಚ್ಚಿದನ್ನು ತೆಗೆಯುವವರು, திறக்கிறதை பூட்டுகிறவர். ಅವರು ತೆಗೆದಿದ್ದನ್ನು ಮುಚ್ಚುವವರು. அவரை நீ விசுவாசித்தால், ಅದನ್ನು ನಂಬುವುದಾದರೆ, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால், ಸುವಿಶೇಷವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರೆ, உன் இருதயத்தை திறந்து கொடுத்தால், ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಟ್ಟರೆ, உன் வாழ்வில் அவர் வருவார். ನಿನ್ನ ಜೀವಿತ ಆತನು நீ ಬರುತ್ತಾನೆ. ஆசீர்வாதமாய் இருப்ப. ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಿ. நீ மட்டும் இல்ல, ನೀನ್ ಮಾತ್ರವಲ್ಲ, நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದೆಯೋ அந்த இடத்தார் ಆ ஆசீர்வதிக்கப்படுவார். ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವವರು ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, நான் என் இயேசுவுக்காக ನಾನು ನನ್ನ ದೇವರಿಗೋಸ್ಕರ என் செவியை திறந்து கொடுத்தேன். ನನ್ನ ಕಿವಿಯನ್ನು அவர் ತೆಗೆದುಕೊಂಡೇನೆ. என்னோடு பேசினார். ಅವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಿದರು. எனக்கு பேசினது போல ನನಗೆ ಮಾತನಾಡಿದ உனக்கும் ಪ್ರಕಾರವೇ பேசியிருக்கிறார். ನಿನಗೂ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. நாம் கர்த்தருக்கு முன்பாக ನಾನು ದೇವರಿಗೆ ಮುಂದೆ விசுவாசிப்போமா? ನಂಬೋಣ. சொல்லுங்க, விசுவாசிப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசிப்போமா? ನಾವು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರೋಣ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, சுவிசேஷம் சொல்லுவோமா? ಸುವಿಶೇಷವನ್ನು ಸಾರೋಣ. ஆவிக்குரிய வழியில நடப்போமா? ಆತ್ಮಕ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯೋಣ. ஹalleluya. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ಎರಡು ಕಾಲಗಳ நான் ಮೇಲೆ விசுவாசிப்பேன், ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ, சுவிசேஷத்தை சொல்லுவேன், ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವೆ, ஆவிக்குரிய வழியில நடப்பேன். ಆತ್ಮದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೇನೆ. ஹalleluya. எல்லா கர உயர்த்தி அப்படியே கரந்தட்டி, ಎಲ್ಲ ಕರಗ್ನ எல்லா உற்சாகமா, ಉತ್ಸಾಹವಾಗಿ, எல்லா இன்னும் கூட சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವಾಗಿ, இது போதாது, ಇದು ಸಾಕಾಗೋದಿಲ್ಲ, இது போதா கரந்தட்டி, ಸಾಕಾಗೋದಿಲ್ಲ. தேவ ஆவியாண்ட கரத்துல எல்லாரும் 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 எல்லா கரந்தட்டி, இன்னும் கூட பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கரந்தட்டி 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 கரந்தட்டி, ரபா ஹபா 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 ஹபா, ஓ ரபா லதரனமோ, ஓ ரிகபபப சதரனமோ, ஓ ரிபிபி கபபபபப, தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ கிருபை, தேவ மகிமை, தேவ கிருபை, ஆமென், உங்கள் மேல் இறங்குவதாக. கர்த்தராக தேவன் உங்கள் நடுவே வருவார். ಕರ್ತನಾದ ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ನೀವು
ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿರಿ. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿರಿ. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿರಿ. கர்த்தராகிய தேவன் ಕರ್ತನಾದ ದೇವರು நம்ம நடுவில் வருவார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವಿರಿ. கர்த்தராகிய தேவன் ಕರ್ತನಾದ ದೇವರು என் நடுவில் வருவார். ನನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ நான் ಬಂದಿದ್ದಾರೆ. ஆசீர்வாதமாய் இருப்பேன். ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்திற்கு ಯೇಸುವಿನ ನಾಮಕ್ಕೆ மகிமை 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 மகிமை. ஹalleluya. ஹalleluya. ஆமென்.